இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவும் பெத்தானியா சகோதரர்களும் என்கிற செய்தியை நாம் தியானிக்க இருக்கின்றோம். आज के दिन में यीशु मसीह और बेतनिया के भाई के विषय में हम ध्यान करने जा रहे हैं. பெத்தானியா கிராமத்திலே 3 சகோதரர்கள் இயேசுவோடு அதிகம் பழகினார்கள். इस बेतनिया गांव में 3 जो भाई थे यीशु के साथ ज्यादा वो तौर तरीका सीखे. மார்த்தாள், மரியாள், லாசரு என்பது அவர்களுடைய பெயர்கள். मार्था, मरियम और लाजर उनके नाम. இந்த 3 சகோதரர்கள் இயேசு கிறிஸ்துவோடு அதிகமாய் பழகினார்கள். ये 3 व्यक्ति यीशु मसीह के साथ अधिक तरह से मिल रहे. இவர்களை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கின்றோம். इनके विषय में आज हम ध्यान करने जा रहे हैं. முதலாவதாக நாம் மரியாளை குறித்து தியானிக்கலாம். पहले हम मरियम के विषय में मनन करेंगे. லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம், लूका सुसमाचार उसका 10वां अध्याय, அங்கே 39ஆம் வசனத்தை பார்க்கிறோம். वहां पर 39वें वचन में வாசியுங்கள். மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். மரியாள் இயேசுவின் பாதத்து அருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். ये जो मरियम थी प्रभु के चरणों पर बैठकर उसका वचन सुनती थी. இந்த மரியாளை குறித்து இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது, इस मरियम के विषय में इस वचन पे जब हम देखते हैं, இயேசு தன்னுடைய வீட்டிற்கு வந்திருந்ததான வேளையிலே जब यीशु उनके घर आए, அவள் இயேசுவிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறவளாக காணப்பட்டாள். वो यीशु के पास जाकर उससे ग्रहण करने वाली हो सके. இயேசுவிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் ஒரு அனுபவம் மரியாளுக்கு இருந்தது. यीशु के पास से कुछ बातों को प्राप्त करने का अनुभव इस मरियम का था. அவள் அவருடைய பாதத்தருகே இருந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். वहां उसके चरणों पर बैठकर उसके वचनों को सुनती थी. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மிடத்தில் வரும் பொழுதெல்லாம் நமக்கு அவர் பல காரியங்களை தருகிறவராய் இருக்கின்றார். हे प्रभु के लोगों, जब परमेश्वर प्रभु हमारे पास आते हैं तो वो कुछ दानों को हमें देना चाहते हैं. இயேசு எந்த நபர்களை வந்து சந்தித்தாரோ அவர்களை எல்லாம் ஆசீர்வதித்திருக்கின்றார். यीशु ने जिस किसी व्यक्ति से मिला वो उन सभी को उन्होंने आशीष दी. இயேசு எந்த வீட்டிற்கு கடந்து வந்தாரோ அந்த வீடுகளுக்கெல்லாம் ஆசீர்வாதங்களை தந்திருக்கின்றார். यीशु जिस किसी घर में गए उस घर को भी उन्होंने आशीष दी. இந்த மரியாளும் இயேசு அவள் வீட்டில் வந்தது முதலே அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியத்திலே கவனம் செலுத்திக் கொண்டிருந்தாள். ये मरियम भी जब प्रभु यीशु मसीह उसके घर पर आए तो उससे प्राप्त करने के उस ध्यान की ओर वो रही. நம்முடைய வாழ்விலும் இயேசுவிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுதல் என்பது ஒரு முக்கியமான பாகமாகும். हमारे जीवन में यीशु से प्राप्त करने का भी यह एक विशेष भाग है. இயேசுவிடத்திலிருந்து எவ்வளவு அதிகம் பெற்றுக்கொள்ள முடியுமோ நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். यीशु से हमें जितना अधिक हो सके उतना हमें पाना है. பல வேளையில் மனிதர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் எண்ணம் சிலருக்கு இருக்கின்றது. कुछ एक समय में मनुष्य से ही प्राप्त करने की भावनाएं कुछ लोगों की होती है. என்னுடைய அப்பாவிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். मेरे पिता से मैं मांग कर प्राप्त करूंगा. காலேபின் குமாரத்தி அக்சால் கல்யாணம் முடிந்து புருஷனோடு புறப்படும் பொழுது, जब कालेब की बेटी अक्साल जब विवाह होकर वो अपने घर जाने पर தன் தகப்பன் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு மேலாக இன்னும் ஒன்றை கேட்டு வாங்குவேன் என்று நினைத்தாள். उसने कहा कि पिता ने जो आशीष दी उससे भी बढ़कर मैं मांग कर उससे मांगूंगी. ஆகவே அவள் இறங்கி வந்து திரும்ப தகப்பனிடத்திலே ஒரு குறிப்பிட்ட நிலத்தை கேட்டாள். और फिर से वो आकर और निश्चित रूप से एक स्थान को उसने फिर से मांगा. அதையும் தகப்பன் கொடுத்தார். उसे भी उसके पिता ने दिया. உலக பிரகாரமான தகப்பனிடத்திலேயே கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற அனுபவங்களை பார்க்கிறோம். संसारिक पिता से भी मांग कर प्राप्त करने का अनुभव में हम हैं. ஆனால் நாமோ இந்த நாட்களில் பரலோக தகப்பனிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள பழகுவோம். लेकिन इन दिनों हम स्वर्गीय पिता से मांग लेने के लिए कोशिश करें. பூலோக தகப்பன்மார் இடத்தில் கேட்கும் பொழுது இருக்கும் வரை தருவார்கள், இல்லாத பொழுது என்ன செய்வது? इस पृथ्वी में जो हमारे पिता हैं जब तक कि वो रहते हैं हम उनसे मांग सकते हैं. ஆனால் சிலருக்கு கொடுக்க மனம் கூட இல்லாமல் போய்விடுவதும் உண்டு. लेकिन कुछ एक ही देने की मनसा नहीं होती. ஆனால் நம்முடைய தேவன் கொடுப்பதில் தாராளமானவர். लेकिन हमारा जो प्रभु है वो पूरे खुल के मन के देता நம்முடைய है. பிதாவானவர் தயாள குணமுள்ளவர். हमारा जो परमेश्वर है बहुत दयालु पिता है. எப்பொழுதும் நமக்கு வாரி வழங்குவதில் அவர் வள்ளலாக திகழ்கின்றார்.
இருக்கிறார். हमेशा हमें पूरी भरपूरी से भर कर देता है. அவருக்கு எப்பொழுதும் நமக்கு தருவதில் பெரிய ஆசை உண்டு. उसकी हमेशा यही चाहत होती है कि वो हमेशा दे. அந்த விஷயத்தில் அவர் ஒருபொழுதும் முகம் கோணுவது இல்லை. उस कारण वो कभी भी अपने मुंह को नहीं फेरता. நம்முடைய தேவைகள் அனைத்தையும் தர அவர் வல்லவராகவும் இருக்கிறார். हमारी आवश्यकता को हर एक को पूरी करने के लिए தேவனுடைய கஜானாவில் இல்லாத விஷயமே கிடையாது. परमेश्वर के भंडारे में नहीं नामक कोई சகலமும் அவருடையது. सब कुछ उसका है. சகலம் அவருடைய ஆதீனத்தில் இருக்கிறது. सब कुछ उसके अधीन में है. நமக்கு எது தேவையோ அதை தர அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். हमें जो कुछ भी चाहे उसे देने के लिए वो सामर्थ्य है. ஆகவே நாம் இன்றைக்கு தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பழக்கத்தில் வளர வேண்டும். तो आज हम परमेश्वर से प्राप्त करने की आदत में बढ़ने पाए. எபிரேயர் 11:6 என்ன சொல்லுகிறது? इब्रानियों 11वां अध्याय उसका 6वां वचन क्या कहता है? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். विश्वास बगैर परमेश्वर को प्रसन्न करना नहीं हो सकता. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் क्योंकि जो परमेश्वर के पास आता है அவர் உண்டென்றும் वो है அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் वह अपने खोजियों को प्रतिफल देता है. விசுவாசிக்க வேண்டும். वही विश्वास करना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. எப்படியெல்லாம் விசுவாசிக்க வேண்டும்? किस तरह से विश्वास करना चाहिए? கர்த்தர் உண்டு என்பதை விசுவாசிக்க வேண்டும். हमें विश्वास करना चाहिए कि परमेश्वर है. அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். हमें विश्वास करना चाहिए कि वो अपने खोजियों को प्रतिफल देता है. தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு தேவன் பலன் அளிக்கிறவராய் இருக்கிறார். जो परमेश्वर को खोजता है परमेश्वर उन्हें प्रतिफल देता है. கேளுங்கள் அப்பொழுது தரப்படும் என்று சொன்னார். उसने कहा कि मांगो तो तुम्हें दिया जाएगा. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று இயேசு சொன்னார். उसने कहा जो मांगता है वो पा लेता है. நீங்கள் சந்தேகம் இல்லாமல் விசுவாசத்தோடு கேட்டால் அதை பெற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னார். उसने कहा कि संदेह बगैर तुमने जो मांगा है तुमने प्राप्त की लिया என்னை है. நோக்கி கூப்பிடு என்று சொன்னார். उसने कहा कि तुम मुझे पुकार. என்னிடத்தில் கேள், என்னை கேள் என்று சொன்னார். उसने कहा कि तुम मुझसे मांग. எத்தனையோ வசனங்களிலே என்னை கேள் என்று சொல்லி இருக்கிறார். कितने ही वचनों में उसने मुझसे मांग என்னை कहा. நோக்கி கூப்பிடு என்று சொல்லி இருக்கிறார். तुम मुझे देखकर पुकार இப்படி कहा. ஒரு பெரிய தெய்வத்தை அறிந்த நமக்கு इतने महान परमेश्वर को जानने वाले ஏன் हमको இன்றைக்கு இல்லாமைகள், क्यों नहीं की ஏன் अवस्था இன்றைக்கு குறைவுகள், क्यों घटी है? ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே பல சங்கடங்கள்? क्यों हमारी जीवन में कुछ दुख वेदनाएं? இந்த வசனம் சொன்னது போல इस वचन ने जैसा कहा விசுவாசம் என்கிற விஷயம் நம்மிடத்தில் எப்படி இருக்கிறது? ये जो विश्वास नामक कार्य हमारे जीवन में कैसा है? விசுவாசத்தோடு கேட்க தேவன் எதிர்பார்க்கின்றார். क्योंकि वो चाहता है कि हम विश्वास से उसे मांगे. இந்த தேவன் எனக்கு தர வல்லவர், यह परमेश्वर हम मुझे देने में सामर्थ्य இந்த है. தேவன் எனக்கு தர சித்தமுள்ளவர். यह परमेश्वर देने की उसकी इच्छा है. இந்த காரியங்களில் சந்தேகம் இல்லாதபடி इस कार्य में किसी प्रकार का संदेह தேவனை ना होते நோக்கி हुए விசுவாசத்தோடு கேட்பதை தேவன் எதிர்பார்க்கின்றார். परमेश्वर से विश्वास के साथ मांगने पर ये प्रभु चाहते हैं தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோமாக. हम परमेश्वर से प्राप्त करने पाए. இன்று சில நன்மைகளுக்காக इन दिनों कुछ भलाई के लिए மனிதர்களை நோக்கி போய்க்கொண்டே இருக்கின்றீர்கள். जब हम कुछ व्यक्तियों को देखकर जाते हैं, எத்தனையோ முறை போன் மேல போன் அவர்களுக்கு பண்ணுகிறீர்கள். कितने ही बार हम उन्हें फोन के द्वारा संपर्क करते எத்தனையோ हैं, அடுத்த ஆட்களை வைத்து அவர்களுக்கு நீங்கள் நினைப்பூட்டுகின்றீர்கள். कितने ही व्यक्तियों के द्वारा उन्हें याद दिलाने की कोशिश करते சில हैं, முக்கியமானவர்களை வைத்து உங்களுக்காக பரிந்துரை செய்ய வைக்கிறீர்கள். कुछ मुख्य व्यक्तियों के द्वारा वो आपसे बिछुए के लिए बोलते हैं. ஆனால் இந்த காரியத்துக்காக தேவனிடத்திற்கு சென்றீர்களா? लेकिन इस कार्य के प्रति आप प्रभु के पास गए இதே हैं क्या? காரியத்தை தேவனிடத்தில் கேட்டீர்களா? क्या इस कार्य के लिए आपने परमेश्वर से मांगा இது है? ஒரு மனிதன் தர வேண்டிய விஷயம்தான். ये भी एक मनुष्य दे सकता है, ஆனால் அந்த மனிதனிடத்தில் கேட்டீர்கள், தரவில்லையே. लेकिन उस मनुष्य से आपने मांगा, उसने नहीं உங்களுடையது दिया. அந்த மனிதனிடத்தில் இருக்கிறது. आपकी आवश्यकता उस पर है, கேட்கிறீர்கள், தரவில்லை. आपने मांगा और आपको नहीं मिला. நியாயமாய் தர வேண்டிய விஷயங்கள் पूरी न्याय की रीति से मांगने वाला काम தரவில்லை. नहीं मिला. தேவனிடத்திலே அதற்காக கடந்து செல்ல வேண்டும். हमें परमेश्वर के पास उसके लिए जाना நீங்கள் चाहिए. தேவனிடத்திலே கடந்து செல்லும் பொழுது தேவன் தருவார். जब परमेश्वर के पास जाएंगे परमेश्वर आपको देगा. அல்லேலூயா. हालेलुया. யார் மூலம் எதை தர வேண்டுமோ किसके द्वारा क्या देना है, தேவன் அதை தர வல்லவராயிருக்கிறார். परमेश्वर से देने में सामर्थ्य है. அல்லேலூயா. हालेलुया. இன்று உங்களுடைய தேவைகளுக்காக தேவ சமூகத்தில் வராமல் இருக்கிறீர்கள். आज आप अपनी आवश्यकता के लिए परमेश्वर के निकट नहीं आ தேவை पाए. என்று உணர்கிறீர்கள். आप जानते हैं कि आपकी जरूरतें ஆனால் हैं, ஜெபத்திலே அதை தெளிவாய் சொல்லுகிறதில்லை. लेकिन प्रार्थना में आप साफ रीति से नहीं कहते, தேவனிடத்திலே கேட்கிறதில்லை. आप प्रभु से मांगते नहीं. அநேகருக்கு அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கிறது. बहुतों की इस प्रकार की समस्याएं हैं. இன்ன காரியத்துக்காய் ஜெபிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் इस कार्य के प्रति प्रार्थना
प्रार्थना करने पर सोचने पर भी ஜெபித்து முடித்து எழும்பி வரும் பொழுது जब प्रार्थना खत्म होते हैं அதில் பல காரியத்துக்காய் ஜெபித்திருக்க மாட்டார்கள். तो उसमें से बहुत से कार्य के विषय में இந்த प्रार्थना नहीं பிரச்சனைகள் करते। எல்லாம் நம்மை விட்டு மாற வேண்டும். ये समस्या हमसे दूर होने पाए। தேவ ஆவியானவர் நம்மை நடத்த விரும்புகிறார். परमेश्वर का आत्मा हमें चलाना चाहता ஆவியில் है। நடத்தப்படும் பொழுது जब हम आत्मा में चलाए जाते हैं, ஆவியானவர் ஜெபிக்க தூண்டுகிறவர், आत्मा प्रभु हमें प्रार्थना करना ஆவியானவர் सिखाता ஜெபிக்கிற है। விஷயங்களை நினைவுபடுத்துகிறவர். ये पवित्र आत्मा प्रार्थना के विषय में हमें याद दिलाता है। ஆவியானவர் ஒவ்வொரு காரியங்களுக்கு எப்படி ஜெபிக்கணுமோ அப்படி ஜெபிக்க வைக்கிறவர். ये पवित्र आत्मा एक एक कार्य के प्रति कैसे प्रार्थना करना ஆவி सिखाता है। நடத்துதலோடு ஜெபிக்க பழகுங்கள். आत्मा की अगुवाई के द्वारा आप प्रार्थना करना ஜெபத்தில் सीखें। உட்கார்ந்திருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். जब आप प्रार्थना में बैठते हैं केवल प्रभु को महिमा दें। பரிசுத்தாவியானவர் கிரியை செய்வதற்கேற்ற ஒரு துதியை எழுப்புங்கள். परमेश्वर पवित्र आत्मा को महिमा देने के लिए स्तुति करें ஜெபத்தின் ஆரம்பத்திலே ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் எழுப்பிக் கொண்டிருங்கள். और प्रार्थना के शुरू में ही स्तुति और धन्यवाद நம்முடைய के साथ உள்ளத்தில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் கிரியை செய்ய இடம் கொடுங்கள். हमारे हृदय में जो निवास करने वाला पवित्र आत्मा ஏற்ற को जगा வேளையில் दें। விண்ணப்பம் பண்ண வேண்டியது இதுவென்பதை அவர் வெளிப்படுத்துவார். किस समय में क्या प्रार्थना करना है वो प्रकट करेगा। அவரும் நம்மோடு கூட வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக விண்ணப்பம் செய்வார். क्योंकि वो हमसे हमारी आहें भर भर के जैसा हम नहीं चाहते இப்படி वैसे ही விசுவாசத்தினால் ஜெபித்து பெற்றுக்கொள்ள பழகுவோமாக. इस तरह से विश्वास के द्वारा प्रार्थना करने पाए தேவ ஆவியின் பலத்தோடு பெற்றுக்கொள்ள பழகுவோமாக. परमेश्वर की आत्मा के बल से प्राप्त करने पाए। இன்றைக்கு अनेகர் மிகுந்த சோர்வுக்குள் காணப்படுகின்றீர்கள். इन दिनों बहुत से निराशाओं में हैं। வீட்டிலே பல காரியங்களை பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாய் நினைக்கிறீர்கள். घर में कुछ कार्य को देखते ही आप बहुत ही दुखी ஆகார होते குறைவுகள், हैं। भोजनों में घटी வஸ்திரத்திலே குறைவுகள், और वस्त्रों की घटी, பொருளாதாரத்திலே குறைவுகள், आर्थिक अवस्थाओं का பல घटी होना, ஆசீர்வாதங்கள் தடைபட்டு நிற்கிறது. जो समय पर आशीर्वाद मिलना है वो भी வீட்டில் रुकावट है। மிகுந்த துக்கம் அடைகிறீர்கள். घर में आप बहुत ही दुखित பல होते हैं। வேதனைகளுக்குள் ஆகிக் கொண்டிருக்கின்றீர்கள். आप बहुत ही कष्टों से होकर जा रहे हैं। இன்றைக்கு அதற்கெல்லாம் விடிவு காலம் எங்கே இருக்கின்றது? आज इन सभी का अंत कहाँ है? கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் அனுபவத்தில் இருக்கிறது. परमेश्वर के पास प्राप्त करने के அல்லேலூயா. हालेलुया। இதை நீங்கள் அறியாதவர்கள் அல்ல, ये आपको नहीं मालूम, ऐसा இதில் नहीं நீங்கள் है। பழகாதவர்களும் அல்ல. इसमें आप सीख नहीं गए, ஆனால் ऐसा नहीं இன்றைக்கு है। அதில் குறைவுபட்டு நிற்கிறீர்களே. लेकिन आज आप इसमें घटी हैं। உள்ளத்திலே வேதனைப்படுகிறீர்கள். आप हृदय में वेदना ஆனால் करते हैं। உங்கள் வேதனைகளை ஜெபமாக நீங்கள் மாற்றவில்லை. लेकिन आपकी दुखों को आपने प्रार्थना में கர்த்தருடைய नहीं बदला। சமூகத்திலே விண்ணப்பங்களை அனுப்பவில்லை. परमेश्वर की उपस्थिति में अपने निवेदन को அதனால் नहीं இன்றைக்கு भेजा। அநேக காரியங்கள் தடைபட்டே நிற்கின்றது. इसलिए आज बहुत से कार्य हैं जो रुकावटें हो चुकी இன்று हैं। பகல் வேளை தேவ பிள்ளையே, आज इस दिन के समय में ही प्रभु की बच्चे ஜெபம் பண்ண தூண்டப்படுவீர்களாக. तो प्रार्थना के लिए उभारे जाए। தேவனிடத்திலே தெளிவாய் கேட்கும்படி பழகுவீர்களாக. परमेश्वर से साफ रीति से मांगने पाए। அவரிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது அது தெளிவாய் பேசுங்கள். जब आप एक कार्य के विषय में बात करते हैं, आप திரும்ப साफ திரும்ப रीति से அவரிடத்திலே கேளுங்கள். और बार बार उससे தேவன் அதை விரும்புகிறார். परमेश्वर ये चाहते हैं। நான் எருசலேமை பூமியில் புகழ்ச்சியாக்க மாட்டோம், जब तक कि मैं यरूशलेम में अपनी என்னை प्रशंसा ना करूं, அமர்ந்திருக்க ஒட்டாதிருங்கள் என்று वो சொல்லுகிறார். कहता है कि मुझे चुपचाप ना रहने दो। என்னை வந்து அலட்டி கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறார். उसने कहा कि मुझे आकर सताने पाओ। என்னை தொந்தரவு பண்ணு என்று कहता, சொல்லுகிறார். मुझे आकर तुम सताने पाओ। உனக்கு நான் தர வேண்டியதை தருமட்டும், जब तक जो मुझे देना है उस समय நீ तक என்னை दे। அமர்ந்திருக்க விடாதே. तू मुझे ऐसे ही नहीं छोड़। நாம் ஒரு சின்ன ஜெபத்துக்கு பெரிய ஆசீர்வாதம் வரணும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். हम चाहते हैं कि छोटी सी प्रार्थना का एक बड़ा आशीष मिले। நல்லதுதான், கர்த்தர் தந்தால் அது மேன்மைதான். ये अच्छा है और यदि दे तो प्रभु बहुत ही अच्छी है। ஆனால் உங்கள் காரியத்துக்கு ஜெபிக்க சோம்பல் பட்டு அப்படி செய்வது சரியல்ல. लेकिन अब अपने कार्य के प्रति एक आलसपन है, ये सही नहीं। நான் போய் ஒரு நாள் கேட்டேன், मैंने एक बार मांगा, ஆண்டவர் இன்னும் ஏன் தரல? अब तक कि प्रभु ने क्यों नहीं அப்படி दिया? முறுமுறுக்க ஆரம்பிக்க வேண்டாம். इस तरह से कुड़कुड़ाहट नहीं அவர் करिए। தரும் வரை தொடர்ந்து அவரை பின்தொடர்ந்து கேட்போம். जब तक कि वो ना दे उसके पास मांगते ही रहें। அல்லேலூயா. हालेलुया। தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று ஒருத்தன் கூப்பிட்டான். एक ने पुकारा कि हे दाऊद की संतान मुझ पर दया कर। அவனுக்கு இயேசுவை பார்க்க முடியாது. वो यीशु को नहीं देख सकता था, ஏதோ சந்தடி சத்தம் கேட்கிறது, केवल दूर से एक आवाज सुनाई दे மக்கள் रही है, கூட்டம் நடந்து போகிறது. एक भीड़ उसके लोग गुजर रहे என்ன हैं। ஒரு நாளும் இல்லாத கூட்டத்தின் சத்தம் என்று விசாரித்திருப்பான். उसने हो सकता है इस साल की पूछताछ की हो कि अब तक ये आवाज नहीं थी। இயேசு நடந்து போகிறார் என்று கேள்விப்பட்டான். उसने ये सुना कि यीशु यहाँ से गुजर रहे हैं। உடனே அவனுக்குள் ஒரு விசுவாசம், तुरंत उसके अंदर एक विश्वास आया இவர் எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியும், कि ये मेरी मदद कर सकता है। தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தம் போட ஆரம்பித்தான். उसने जोर से आवाज दी कि हे दाऊद की संतान मुझ पर दया இவன் कर। சத்தம் கேட்கவில்லை. उसने
கூட்டத்தின் சந்தடி சத்தத்தில் இவனுடைய சத்தம் எங்கே கேட்கும்? क्यों भीड़ की आवाज के द्वारा इसकी आवाज सुनी, சத்தத்தை உயர்த்தி கூப்பிட்டான். उसने अपनी आवाज को और उठाकर सुनाया, மக்கள் தடை பண்ணினார்கள். लोगों ने उसे मना किया, நீ கடந்து சத்தம் போட்டு கொண்டிருக்கிறாய். क्यों तू चिल्ला रहा है? அவங்க எவ்வளவு தடுத்தாங்களோ जितना अधिक उसे रोका वो गया அதிகமா சத்தம் போட்டா. और भी अधिक वो चिल्लाने लगा। அல்லேலூயா. हालेलुया, சத்தமிட்டு கூப்பிட்டா. वो चिल्लाकर पुकारने लगा, சத்தமிட்டு கூப்பிட்டா. वो चिल्लाकर पुकारने लगा சிலருக்கு இது தேவையா இருக்கிறது. कि उसे यह क्या जरूरत है। ஒரே மௌன ஜெபம், सभी की एक चुपचाप सी प्रार्थना, ஒரே மௌன ஜெபம். सभी मौन धारण करने वाली காரணம் प्रार्थना। என்னவென்றால் உள்ளத்தில் விடுதலை இல்லை. इसका कारण यह है कि मन में छुटकारा नहीं है। கர்த்தர் நீ சத்தமிட்டு கூப்பிடுன்னு சொல்லுகிறார். प्रभु चाहता है कि आप चिल्लाकर प्रार्थना करें, சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது और जब हम चिल्लाकर उसे पुकारते இங்கே हैं, அநேகருக்கு விடுதலை வரப்போகிறது. आज बहुतों को छुटकारा आने वाला है। அல்லேலூயா. हालेलुया। நீங்கள் பலர் இருதயத்திலே ரொம்ப கட்டுகளோடு இருக்கிறீர்கள். इनमें आप में से बहुत से लोग हृदय में बंधे हुए हैं, அதனால நீங்க சத்தமிட்டு கூப்பிடுகிறது இல்லை. क्योंकि आप पुकारते नहीं जोर से। இதை கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். आज के दिन प्रभु आपको நீ सलाह கர்த்தரிடத்திலிருந்து देता है, பெற்றுக்கொள்ளும்படி तू प्रभु से प्राप्त करने के लिए சத்தமிட்டு கூப்பிடு. तू उसे चिल्लाकर पुकार। தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். हे दाऊद की संतान मुझ पर दया कर। அவன் சத்தமிட்டு கூப்பிட்ட பொழுது जब हम उसे चिल्लाकर पुकारते हैं, அவன் சத்தம் கேட்கப்பட்டது. उसकी आवाज सुनी गई। கர்த்தர் அவனுக்கு பெரிய அற்புதம் செய்தார். प्रभु ने उसे बड़े चमत्कार को அவருடைய किया, கண்கள் திறக்கப்பட்டன. उसकी आंखें खुल गई। ஹalleluya. हालेलुया। வாழ்வு முழுவதும் இருந்த இருள் அகற்றப்பட்டது. जिंदगी भर का सारा अंधकार दूर हो गया। சத்தமிட்டு கூப்பிடுங்கள். चिल्लाकर पुकारा, மனசுக்குள்ள ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். वो मन में शुरू करते हैं। ரெண்டு பாயிண்ட் சொல்றதுக்கு முன்னாடி சிந்தனை வேற எங்கேயோ போயிடும். 2 पॉइंट बोलते ही विचार कहीं और चले जाते हैं। அப்புறம் என்ன ஜெபிக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. उसके बाद वो क्या प्रार्थना करें उन्हें कोई இதுதான் नहीं मालूम। பலருடைய மௌன ஜெபத்தின் விஷயமாக இருக்கிறது. यही है बहुत से लोगों की मौन धारण करने वाली प्रार्थना का विषय। மௌனமாய் ஜெபிக்க வேண்டிய நேரங்கள் உண்டு. ये मौन धारण करने की प्रार्थना का நான் समय இல்லை है। என்று சொல்லவில்லை. मैं नहीं ऐसा नहीं कर பல सकता। வேளைகளில் மௌனமாய் ஜெபிக்க வேண்டும். बहुत से लोगों को बहुत से समय में शांत रहने की ஆனால் आवश्यकता है, உங்களில் சிலர் लेकिन आप में से कुछ வாய் திறப்பதே இல்லை. मुंह खोलते ही नहीं, வாய் கட்டப்பட்டிருக்கிறது. क्योंकि आपका मुंह बंधा हुआ है। இருதயத்தின் சோர்வினால் வாய் கட்டப்பட்டிருக்கிறது. आपके हृदय की निराशा के कारण मुंह बंधा हुआ है। ஆவியின் கட்டினாலே வாய் கட்டப்பட்டிருக்கிறது. मेरी आत्मा के बंधे होने के कारण मुंह बंधा है। அப்படிப்பட்டவர்கள் வாய் திறந்து ஜெபித்தா தான் உங்களுக்கு விடுதலை வரும். ऐसे लोग मुंह खोलकर प्रार्थना करने पर ही आपको हालेलुया। छुटकारा मिलेगा। हालेलुया। சில காரியங்களுக்கு சத்தமிட்டு கூப்பிடணும். कुछ एक कार्य के प्रति हमें ऊंची திரும்ப आवाज से திரும்ப पुकारना கர்த்தரை நோக்கி கூப்பிட और வேண்டும். फिर बार बार उसे पुकारना है। ஹalleluya. हालेलुया। எபிரேயர் 5ஆம் அதிகாரம் इब्रानियों 5वां अध्याय 7ஆம் வசனம் பாருங்கள். 7वां वचन देखिएगा। அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில், இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த நாட்களில் जब यीशु मसीह अपनी देह में थे, தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லவரை நோக்கி और मृत्यु से बचाने वाले उस सामर्थ्य को देखकर பலத்த சத்தத்தோடும் ऊंचे शब्द से கண்ணீரோடும் आंसू बहाकर விண்ணப்பம் பண்ணி उसने विनती की வேண்டுதல் செய்து और प्रार्थना की, தமக்குண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு और भक्ति के अनुसार उसकी सुनी गई। அல்லேலூயா. हालेलुया। இயேசுடைய ஜெபத்தினுடைய சில அம்சங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. प्रभु के प्रार्थना के कुछ अंश को लिखा गया है। அவர் பலத்த சத்தத்தோடு ஜெபம் பண்ணினார். उसने ऊंचे शब्द को पुकार कर प्रार्थना की। இயேசு எதுக்கு சத்தம் போட்டு ஜெபம் பண்ணணும்? क्यों यीशु को प्रार्थना ऊंचे शब्द से இயேசு करनी है? மனசுல நினைச்சாலே பிதாவானவர் அதை வாய்க்க பண்ணுவார். यीशु यदि मन में भी सोच ले तो पिता उसे पूरा करेगा। அப்படிப்பட்ட உறவாக்கும் பிதாவுக்கும் இயேசுவுக்கும் இருந்த உறவு, इस प्रकार का अच्छा संबंध था यीशु को और पिता का। அந்த இயேசு கிறிஸ்து கூட वह यीशु भी பலத்த சத்தத்தோடு ஜெபம் பண்ணி இருக்கிறார். ऊंचे शब्द से पुकारा। அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, हे प्रिय प्रभु के लोगों, உங்களில் அநேகருக்கு கட்டுகள் அவிழ்க்கப்படுவதற்கு, आपके बहुत से लोगों के बंधन உங்கள் टूटने के தேவைகள் लिए, சந்திக்கப்படுவதற்கு आपकी आवश्यकताओं की पूर्ति के ஒரு लिए 4 பேர் சேர்ந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. 4 लोग मिलकर प्रार्थना कीजिए। சத்தம் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. अपनी आवाज उठाकर प्रार्थना करें। உங்களால் அப்படி ஜெபிக்க முடியாது. आपसे ये नहीं हो सकता। ஜெபிக்க கூடிய 2 பேரை அழைத்து வைத்து கூட சேர்ந்து ஜெபம் பண்ணி பாருங்க.
प्रार्थना करने वाले दो व्यक्ति को साथ मिलाकर आप அப்படி प्रार्थना வாய் करें। திறந்து துதிக்கவும் ஜெபிக்கவும் பழகிக் கொள்ளுங்க. इस तरह से स्तुति करना मुंह खोलकर सीख அதிலே जाएं। அநேகருக்கு விடுதலை உண்டாகும். इसमें बहुत लोगों को छुटकारा मिलेगा। அல்லேலூயா. हालेलुया। இயேசு பலத்த சத்தத்தோடு ஜெபம் பண்ணினார். यीशु ने ऊंचे शब्द से पुकार कर विनती की கண்ணீரோடு ஜெபம் பண்ணினார். और आंसू बहा बहा कर प्रार्थनाएं की। இயேசு கண்ணீரோடு ஜெபம் பண்ணினார். यीशु आंसू बहा बहा कर उसने प्रार्थना இன்னைக்கு की। நாம் கண்ணீரோடு ஜெபிக்கிறோமா? क्या इन दिनों हम आंसुओं के साथ प्रार्थना சில करते हैं? காரியங்களுக்கு கண்ணீர் விடும் பொழுதுதான் அற்புதங்கள் நடக்கும். कुछ एक कार्यों के प्रति आंसू बहाने पर ही चमत्कार होंगे। கண்ணீர் சும்மா வராது. ये आंसू फिजूल में உள்ளம் नहीं आएंगे। உடைந்தால் கண்ணீர் வரும். हृदय टूटेगा तो वह आएगा। உள்ளம் உடையும் பொழுது கர்த்தரால் சும்மா இருக்கவே முடியாது. यदि हृदय टूटे तो प्रभु चुप नहीं रह सकते। நம்முடைய உள்ளம் உடைந்து கண்ணீர் வந்தால் हमारा हृदय टूटकर यदि आंसू आए, இயேசு உடனே கிரியை செய்வார். यीशु तुरंत कार्य करेंगे। அல்லேலூயா. हालेलुया। இதே மரியாள் यही मरियम யோவான் 11ஆம் அதிகாரத்திலே यूहन्ना उसके 11वें अध्याय में லாசரு மரித்த 4வது நாளிலே ये जो लाजर मरा उसके चौथे दिन இயேசு அந்த கிராமத்துக்கு வந்தார். जब यीशु उस गांव में आए, அப்பொழுது மார்த்தாள் ஓடி போய் அவரை பார்த்து பேச ஆரம்பித்தாள். ये मार्था थी जो दौड़कर उससे बातें करने நீர் लगी। இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். वो कहता कि हे प्रभु, यदि तू यहाँ रहता तो मेरा भाई कदाचित ना मरता। இயேசு அவளை சந்தித்த இடத்திலே நின்றார் என்று வசனம் சொல்லுகிறது. उसने कहता कि उसी जगह यीशु खड़े हुए। அப்புறம் மரியாள் இடத்திலே இயேசு வந்தார். उसके बाद वो मरियम के पास आए। மரியாள் ஓடி சென்று यीशु जो मरियम दौड़ कर गई, இயேசுவின் பாதத்தில் விழுந்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. वह यीशु के चरणों पर गिर गई, ऐसा लिखा गया है। அவளுடைய கண்ணீரை இயேசு பார்த்தார். उसके आंसू को यीशु ने देखा இயேசு கண்ணீர் விட்டார். और यीशु रोया। அல்லேலூயா. हालेलुया। மார்த்தாளுடைய ஜெபம் இயேசுவை அசைக்க முடியவில்லை. ये मार्था की प्रार्थना ने यीशु को नहीं हिलाया। அவள் தன்னை சந்தித்த இடத்திலே நின்றார் என்றுதான் பைபிள்ல இருக்கிறது. बाइबल बताती कि जहाँ पर वो मिली यीशु वहाँ खड़े रहे। மரியாள் அதே இடத்தில் வந்து இயேசுவை சந்தித்த பொழுது मरियम उसी जगह पर आकर यीशु से मिलने पर, மார்த்தாளிடத்தில் இல்லாத ஒரு விசேஷம் அவளிடத்தில் இருந்தது. जो मार्था के अंदर नहीं थी वो विशेषता इसके अंदर थी। கண்ணீர் விட்டு அவள் ஆண்டவரை நோக்கி பார்த்தாள். वो आंसू के साथ यीशु को देखने लगी। அந்த கண்ணீர், वो आंसू அவர் பாதத்தில் விழுந்த தாழ்மை, और उसके चरणों पर गिरी हुई இந்த निम्रता, மனத்தாழ்மையும் கண்ணீரும் இயேசுவை அசைத்தது. ये मन की दीनता और उसके आंसू यीशु को அவனை हिला। எங்கே வைத்தீர்கள் என்று அவர் அவசரப்பட ஆரம்பித்தார். वो इस बात की जल्दी करने लगा कि उसे कहाँ दफनाया गया। இதுவரைக்கும் ஜெபித்த மார்த்தாள் தான் அவசரப்பட்டு கொண்டு நின்றாள். अब तक की जो मार्था इस बात की जल्दीबाजी இயேசு में थी, அசையவே இல்லை. यीशु वहाँ से हिले ही नहीं। இன்றைக்கு பலருடைய ஜெபம் இப்படி இருக்கிறது. इन दिनों बहुतों की प्रार्थना ऐसी ही है, அவசரப்பட்டு ஜெபிக்கிறோம், बहुत ही जल्दबाजी में करते हैं, நம்ம ரொம்ப வேதனைப்படுகிறோம், बहुत ही कष्ट उठाते हैं, ஆண்டவர் அசையவே இல்லை. लेकिन प्रभु वहाँ पर हिलता ही नहीं। நமக்கு ஏன் ஆண்டவர் என்னுடைய ஃபீலிங்ஸ் அவளுக்கு புரியலையா? आप सोचते हैं कि क्यों प्रभु ने मेरी भावना को नहीं என்னுடைய समझा, கஷ்டம் அவருக்கு புரியலையா? मेरे दुख को वो नहीं समझ पा रहा, என்னுடைய இந்த அவசரம் அவருக்கு தெரியலையா? मेरी इस जल्दबाजी को वो समझ नहीं पा அவர் रहा, அசையவே இல்லை. वो वहाँ से नहीं हिला। ஒரு வார்த்தை வெளிப்படவில்லை, एक बात भी प्रकट नहीं ஒரு हुई, கிரியை வெளிப்படவில்லை. वहाँ पर एक कार्य भी प्रकट नहीं அவன் हुआ। மட்டும் அவசரமா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், तुरंत जल्दी जल्दी वो प्रार्थना कर रही है, ஆத்திரமா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். पूरा को अवसर ஒரு அசைவை காண முடியல. एक भी वहाँ पर कोई काम नहीं மரியாள் हुआ। வந்தாள், मरियम आई, பாதத்தில் விழுந்தாள், वो पांव पर गिर पड़ी, கண்ணீர் விட்டாள். आंसुओं को बहाया। இந்த இதை கர்த்தர் சிலரிடத்தில் எதிர்பார்க்கிறார். यही प्रभु बहुत से चाहता है। பெற்றுக்கொள்ளும் அனுபவத்திலே पाप करने के अनुभव में கண்ணீரின் ஜெபம் தேவை. आंसुओं की प्रार्थना की आवश्यकता है। உள்ளம் உடைந்து ஜெபிங்க. मन को टूट कर प्रार्थना करें। ஆவியானவர் உதவி செய்வார். पवित्र आत्मा आपकी मदद करेगा। காரியத்தை இருதயத்தில் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. एक कार्य को हृदय में लेकर आप प्रार्थना करें, அப்பொழுது உள்ளம் உடையும். तब मन टूटेगा। புத்திர பாக்கியத்துக்காய் வேதனையோடு இருக்கிறீங்க, संतान प्राप्ति के लिए आप दुखों में हैं, இன்றைக்கு கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிங்க. आज के दिन आप आंसुओं के साथ प्रार्थना करें, கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து தாழ்த்தி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. प्रभु की उपस्थिति में गिरकर दीनता से प्रार्थना करना। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। ஒருவர் என்கிட்ட அவருடைய ஒரு அனுபவத்தை சொல்லி கொண்டிருந்தார். एक व्यक्ति आपके पास्टर के साथ एक अनुभव को कह रहा था। அவர் நல்ல வீடு கட்டி நல்ல இந்த இது கிரானைட் எல்லாம் போட்டு அருமையாய் வீடு கட்டி இருக்கிறார். से एक अच्छा घर बनाकर ग्रेनाइट सब डाल दिया, ஆனா இப்போமோ लेकिन अब சில முக்கியமான காரியத்துக்காக ஜெபம் பண்ணும்போது कुछ एक विशेष बातों के लिए प्रार्थना करते समय அவர் சாக்க விரித்து
एक टाट को அது बिछाकर கொஞ்சம் சாம்பலை போட்டு वहाँ पर राख को डालकर அது மேல உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவேன்னு சொன்னார். वो कहता है कि मैं उस पर बैठकर प्रार्थना करता हूँ। கேட்க விகற்பமாய் தோன்றினாலும் ये सुनने में बहुत अजीबता था, அவருடைய தாழ்மை என்னை தொட்டது. लेकिन उसकी दीनता ने मुझे छू लिया। அல்லேலூயா. हालेलुया। நான் அந்த காலத்திலே அப்படி அடிக்கடி ஜெபம் பண்ற பழக்கம் உண்டு. उन दिनों मेरी प्रार्थना करने की ऐसी आदत थी। அதே போல இப்போ எனக்கு ஆண்டவர் இப்படி நல்ல தரையுள்ள வீடு தந்த பிறகு நான் ஜெபம் பண்றேன். उसने कहा अब भी प्रभु ने मुझे एक अच्छा घर दिया है और तो भी मैं ऐसी ही சில प्रार्थना करता हूँ। முக்கியமான காரியத்துக்கு அப்படி என்னை தாழ்த்தி நான் ஜெபம் பண்ணுவேன்னு சொன்னார். कुछ एक विशेष कार्यों के प्रति अपने आप को दीन करके मैं ऐसी प्रार्थना எப்படி करता எல்லாம் हूँ। தாழ்த்துகிறார்கள் பார்த்தீர்களா? देखिए किस तरह से अपने आप को दीन करते நீங்கள் हैं। அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நான் சொல்ல வரவில்லை. मैं ये नहीं कहना चाहता कि आप ऐसा ही करें, ஆனால் உங்கள் மனம் தாழ்மை அடைய வேண்டும். लेकिन मन की दीनता का होना बहुत आवश्यकता है। உங்கள் தாழ்மை அடைய வேண்டும் என்றால் यदि आप दीन होना चाहते हैं, உங்களுக்கு எதெல்லாம் இன்னைக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களோ आपको आपके पास जो कुछ भी है आप सोचते हैं, அதையெல்லாம் சொல்லி சொல்லி அப்பா இது நீங்க தந்தது உங்களுக்கு ஸ்தோத்திரம்னு கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. आप ये सभी कहे कि हे प्रभु आपने दिया है, इस सभी के लिए आपका धन्यवाद। உங்களுக்கு எதெல்லாம் இருக்கிறதோ आपके पास जो कुछ भी है அதையெல்லாம் ஒன்னொன்னா சொல்லி उन सभी को एक एक करके बोलकर, இயேசுவே இதை நீர்தான் தந்தீர் உமக்கு ஸ்தோத்திரம்னு மனப்பூர்வமா அறிக்கை பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. हे यीशु इसे आपने ही दिया है, पूरे मन से उसका இப்படி धन्यवाद ஒவ்வொரு करें। காரியங்களுக்காய் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. इस तरह से एक एक कार्य के प्रति आप उसका धन्यवाद தானாக दें। ஒரு தாழ்மை உருவாகும். अपने आप मन में एक दीनता ஹalleluya. हालेलुया। இந்த தாழ்மை பெற்றுக்கொள்வதற்கு வழிகோலுகிறது. ये जो दीनता को प्राप्त करने का यहाँ मार्ग है, கண்ணீர் பெற்றுக்கொள்ள வழி செய்கிறது. आपके आंसू प्राप्त करने के रास्ता खोलता है। இன்னும் இயேசுவின் ஜெபத்தை பாருங்கள். और यीशु की प्रार्थना को देखिए, சத்தத்தோடும் கண்ணீரோடும் जब ऊंची आवाज से और आंसुओं के साथ அவர் வேண்டுதலும் விண்ணப்பமும் செய்தார். जब वो प्रार्थना और विनती कर रहा था, தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. और भक्ति के कारण उसकी सुन ली गई। எதனால கேட்கப்பட்டார்? उसकी प्रार्थना किस लिए सुनी गई? இந்த பயபக்தி. उसके अंदर वो भक्ति थी। அப்ப பிதாவானவர் அவரை பார்க்கும்போது तब पिता परमेश्वर से देख रहा இயேசுடைய था, கண்ணீர், यीशु के आंसू, இயேசுடைய அந்த பலத்த சத்தத்தின் ஜெபம், यीशु की ऊंची शब्द से पुकार कर கூடவே அவருக்குள்ள இருந்த பயபக்தி. उसके साथ ही उसके अंदर थी वो இந்த भक्ति। பயபக்தி நிமித்தம் உடனே கேட்கப்பட்டார். उसकी भक्ति के अनुसार तुरंत सुन ली गई। அல்லேலூயா. हालेलुया। இங்கே ஒரு முக்கிய விஷயம் இருக்கிறது. यहाँ पर एक विशेष बात है, இன்றைக்கு வல்லமையாய் ஜெபிக்கிற பலர், इन दिनों जो सामर्थ्य रूप से प्रार्थना करते हैं, ஊக்கமாய் ஜெபிக்கிற பலர் पूरी लोलन लगा से, கேட்கப்படவில்லை. लेकिन नहीं सुनी गई, ஏன்னா பயபக்தி உள்ளத்தில் இல்லை. क्योंकि परमेश्वर के प्रति भक्ति और भय नहीं। தேவனை பற்றி எவ்வளவு ஒரு பயபக்தி இருக்கிறதோ परमेश्वर के प्रति जितना आपके अंदर भय और அந்த भक्ति हो, அளவுக்கு நாம கேட்கப்படுவோம். उतना हद तक कि आपकी सुनी தேவன் जाएगी, அந்த அளவுக்கு ஜெபத்தை கேட்பார். उस हद तक कि परमेश्वर सुनेंगे। இந்த குறை யாருக்காவது இருக்கதா யோசித்து பாருங்கள். इस प्रकार की घटना यदि आप में से किसी की है, आप நான் सोच कर நல்லாத்தான் देखिए। ஜெபம் பண்ணுகின்றேன். मैं तो अच्छी ही प्रार्थना करती எனக்கு हूँ, ஜெபிக்க தெரியும், வல்லமை இருக்கிறது. मैं प्रार्थना करना जानती हूँ, सामर्थ भी ஜெப है। ஆவியை தேவன் தந்திருக்கிறார். प्रार्थना की आत्मा प्रभु ने दिया है, ஓடி ஜெபிக்க முடியும். और पूरे संघर्ष के साथ में प्रार्थना करती முழங்கால்ல हूँ, நின்று ஜெபிக்க முடியும். घुटनों के बल में प्रार्थना करती हूँ। அநேக ஜெப அனுபவங்கள் உண்டு. बहुत से प्रार्थना के अनुभव है, ஆனா உள்ளத்துல பயபக்தி இல்லை. लेकिन हृदय में वो भय और भक्ति नहीं, அப்ப கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்க முடியாது. तो परमेश्वर प्रार्थना को नहीं सुन सकता। ஆனா, அதிகமா ஜெபிக்கிறவங்களுக்கு சில வேளை இந்த மாதிரி ஒரு ஆபத்து வர வாய்ப்பு இருக்கிறது. क्योंकि जो बहुत प्रार्थना करते हैं उन लोगों को इस प्रकार के खतरा आने की अवसर है। ஜெபித்து ஜெயம் வர வர மனுஷனுக்கு அந்த ஒரு வித பெருமை வர வாய்ப்புண்டு. प्रार्थना करते करते सुनने के कारण उनके मन में एक प्रकार का घमंड उत्पन्न हो जाता है। ஆகவே அதிலே நாம் கவனமா இருக்க வேண்டும். इसलिए उस बात में भी हमें எத்தனை வருட सावधान रहना அனுபவம் चाहिए। இருந்தாலும், कितने ही वर्ष का अनुभव எத்தனை क्यों ना हो, அற்புதங்கள் நடந்தாலும், कितने चमत्कार क्यों ना நம்முடைய चले, ஜெபத்தினால் நம்முடைய குடும்பம் காக்கப்பட்டு கொண்டிருப்பது உண்மையானாலும், यदि यह सच है कि आपकी प्रार्थना के द्वारा நம்முடைய आपका घर ஜெபத்தினால் बचाया நம்முடைய गया, சபையே பாதுகாக்கப்படுவது உண்மை என்றாலும், यदि ये सच है कि आपकी प्रार्थना के द्वारा कलीसिया बच गई, கர்த்தருக்கு நேராக ஒரு பயபக்தி. परमेश्वर के पास एक भय और भक्ति, கர்த்தரை நினைக்கும் பொழுது உள்ளத்தில் ஒரு கனம், परमेश्वर को सोचते ही हृदय में एक ஒரு आदर, பயபக்தி. एक भक्ति। ஹalleluya. हालेलुया। பழக்க பக்தி அல்ல, பயபக்தி. तौर तरीके में आना नहीं, एक भय और एक भक्ति। பழகி போன பக்தி அல்ல, பயபக்தி. हम इसमें जो सीखे वैसी नहीं, बल्कि भय और தேவனுடைய भक्ति ஆராதனை என்று சொல்லும் பொழுது से। जब परमेश्वर की आराधना हम कहते हैं, பரிசுத்தத்தோடும் பயபக்தியோடும் पूरे पवित्रता के साथ और भय और தேவ भक्ति के साथ, சமூகத்தில் ஜெபிக்க போகிறேன்
ஆமென் சொல்லும் பொழுது जब हम प्रार्थना की प्रभु ஒரு की उपस्थिति प्रार्थना பயபக்தியோடு ஜெபிக்கிற ஒரு அனுபவம். भक्ति के साथ अनुभव। ஹல்லேலூயா. हालेलुया। இப்படிப்பட்ட காரியங்கள் சரி செய்ய வேண்டும். ऐसे कार्य को हमें सुधारना होगा நாம் பெற்றுக்கொள்ள முடியும். तो हम प्राप्त कर पाएंगे। ஹல்லேலூயா. हालेलुया। மரியாள் இங்கே தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டது यहाँ पर मरियम ने परमेश्वर से प्राप्त किया அவருடைய வசனம். उसका वचन। உலகத்தின் பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கு மட்டுமல்ல ஜெபம், संसारिक वस्तु को प्राप्त करने की मात्र ही प्रार्थना உலகத்தினுடைய है। ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு மட்டுமல்ல தேவனுடைய பாதம், संसारिक आशीर्वाद को प्राप्त करना ही प्रभु का चरण नहीं, நம்மை வாழ வைக்கும் ஜீவ வசனங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். हमें जीवन देने वाला जीव वचन हमें प्राप्त करना है। வசனம் என்பது வல்லமை உள்ளது, जो वचन में सामर्थ है, வசனம் ஜீவன் உள்ளது, जो वचन में जीवन है, வசனத்தில் அதிகாரம் இருக்கிறது. वचन में अधिकार है। ஒரு வசனம் உங்களுக்காக வெளிப்பட்டதென்றால் यदि एक वचन आपके लिए प्रकट हुआ அந்த है, வசனம் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்யும். ये वचन आपके जीवन में बड़े कार्य को करेगा। ஹல்லேலூயா. हालेलुया। அதற்காக கர்த்தருடைய பாதத்தில் உட்கார வேண்டும். उसके लिए आपको प्रभु के चरणों पर बैठना ஒரு है। வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, एक बात कहिए प्रभु, வீட்டில் இருக்கிற என் வேலைக்காரன் சொஸ்தமாவா. घर में रहने वाला मेरा नौकर चंगा हो जाएगा। அவன் பெற்றுக்கொள்ள விரும்பினது ஒரு வார்த்தை. वो प्राप्त जो कर रहा था एक உங்க शब्द, வாயிலிருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. आपके मुंह से एक शब्द कहिए அது पिता, போதும், அது தூரத்தில் இருக்கிற என் வேலைக்காரனை சுகமாக்கிடும். वो काफी होगा। दूर में मेरे जो नौकर है वो चंगा हो जाएगा। அப்படிப்பட்ட வார்த்தைகளை இன்றைக்கு தேவ மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். इस प्रकार के शब्द को प्रभु के लोग प्राप्त करने पाए। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। மரியாளுக்கு வேண்டியது ஒரு புத்திரன். जो मरियम को சாரி, அன்னாளுக்கு வேண்டியது ஒரு புத்திரன். जी हन्ना को चाहिए था एक पुत्र, ஆனா புத்திரனை தூக்கி கையில கொடுத்து விடவில்லை கர்த்தர். लेकिन प्रभु ने एक पुत्र को उसके हाथ में नहीं दिया। அன்றைக்கு ஆலயத்தில் இருந்த ஏலி என்ற ஊழியக்காரன் மூலம் ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி அனுப்பினார். उन दिनों जो भवन में एली था उसके द्वारा अच्छी बातों அந்த को सुनकर ஊழியக்காரன் மூலம் கிடைத்த தேவ வார்த்தை. वो प्रभु के सेवक के द्वारा प्राप्त हुए प्रभु का वचन। அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. फिर वो कभी दुखित नहीं हुई। 10 மாதங்கள் தாண்டி தான் அவள் ஜெபித்த பிள்ளை அவள் கையில் கிடைத்தது. 10 माह के बाद ही जो प्रार्थना की थी वो पुत्र से प्राप्त हुआ। ஆனால் அன்றைக்கு ஜெபித்து முடிக்கும் பொழுதே அந்த வார்த்தையை அவள் பெற்றுக்கொண்டாள். लेकिन उस दिन उसने प्रार्थना खत्म करते ही वो वचन प्राप्त कर लिया। இது போல अनेक காரியங்களிலே வார்த்தை நமக்கு தேவையாய் இருக்கிறது. इसलिए बहुत से कार्यों में प्रभु का वचन हमें बहुत தேவனுடைய आवश्यकता है। வசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். परमेश्वर के वचन को हमें प्राप्त करना है। ஒவ்வொரு நாளும் காலையில் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது हर एक सुबह जब आप परमेश्वर के मुंह को देखते हैं, ஒரு வார்த்தையாவது தர வேண்டும் என்று காத்திருக்க வேண்டும். एक वचन देने के लिए हम इंतजार ஒரு करना है। வார்த்தை பெற்றுக்கொண்டால் यदि एक वचन को हम प्राप्त कर அந்த लें, வார்த்தை அன்றைக்கு முழுவதும் வெற்றியாக நடத்தும். वो वचन उन दिनों पूरी जय के साथ चलाएगा। அந்த வார்த்தை அந்த நாளின் சூழ்நிலைக்கு வல்லமையாக கிரியை செய்யும். वो वचन उस दिन की परिस्थिति में सामर्थ्य रूप से कार्य करेगी। அடிக்கடி சோர்ந்து போகிற இந்த சிந்தனையை அந்த வார்த்தை தூக்கி நிறுத்தும். बार बार निराश हुए इन विचारों को वो बार बार खड़ा करेगी। அடிக்கடி தள்ளாடுகிற நம்முடைய விசுவாசத்தை அந்த ஒரு வார்த்தை பலப்படுத்தி நிலைநிறுத்தும். बार बार डगमगाने वाले उस विश्वास को वो सामर्थ्य देगी। இதுதான் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை. यही है परमेश्वर के वचन की सामर्थ। அந்த நாளில் ஒரு பலவீனம் தாக்கும் போது, उन दिनों यदि एक निर्बलता आपको ஒரு प्रभावित करने வியாதியின் लगे, அறிகுறிகள் வரும்போது, यदि एक बीमारी की कोई संकेत है, தேவனிடத்திலிருந்து காலையிலே பெற்ற ஒரு வார்த்தை, परमेश्वर से सुबह प्राप्त करने वाला एक वचन, அந்த வார்த்தை நம்மை ஜெயமெடுக்க வைக்கும். वो वचन हमें जय दिलाएगा। அல்லேலூயா. हालेलुया। மனித எதிர்ப்புகள் வரலாம், मनुष्य से भी विरोध आएंगे, சாத்தானுடைய கிரியைகள் வரலாம். शैतान की काम भी होंगे। ஒரு நாள் என்னென்னமோ சந்திக்கிறோம். एक एक दिन हम क्या क्या से मिलते எது हैं, வந்தாலும் कुछ भी क्यों ना आए, நாம் காலையிலே கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வார்த்தை जब हम सुबह परमेश्वर से एक सब वचन को அது मांगते हैं, எல்லாவற்றிலும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணும். सब में हमें जय देगा। எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ते लोग हालेलुया। हालेलुया। அங்க சிலர் விசுவாசிக்கலையா? क्या कुछ लोग விசுவாசித்தீங்கன்னா எல்லாரும் கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. यदि आप विश्वास அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஸ்தோத்திரம். நீங்க வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும். आपको प्रभु से वचन प्राप्त करना है। காலையில தேவ வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும். सुबह के समय में प्रभु के वचन ஒரு को प्राप्त வார்த்தை करना है। பெற்றுக்கொண்டால் அன்று வாழ்வு ஜெயமாயிருக்கும். यदि एक वचन प्राप्त किया तो उस दिन का जीवन जयमय வாழ்க்கை रहेगा। அடிக்கடி ரொம்ப சோர்ந்து போகிறீர்கள். अब अपने जीवन में बहुत निराशा हो जाते हैं, ரொம்ப தளர்வுகள், बहुत ही थक जाते हैं, சிலருக்கு ரொம்ப வெறுப்புகள். कुछ एक अधिक அடிக்கடி ग्रहण இது करते हैं। என்னடா வாழ்க்கை இது? बार बार ये सोचते क्या जीवन है। விசுவாசியா இருந்தாலும் சில வேளை அந்த வெறுப்புகள்
आप विश्वासी होने पर भी घर में इसी प्रकार की भावना है। இதுக்கெல்லாம் காரணம் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொள்ளவில்லை, அதுதான். इसका कारण यह है कि आपको जो पाना है आपने नहीं पाया। இன்றைக்கு நீங்கள் இந்த தேவ வார்த்தையை பெற்றுக்கொள்கிற பழக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். आज के दिन प्रभु के वचन को पाना सीख जाएं। அந்த நாளில் எத்தனையோ ஆசீர்வாதங்களுக்கு இந்த ஒரு வார்த்தை போதுமானது. उस दिन की सारी आशीष के लिए यह वचन काफी होगा। இந்த ஒரு வார்த்தையிலே अनेक நன்மைகள் நமக்கு நடக்கும். इस एक शब्द में बहुत सी भलाई हम पर होगी। இதுதான் தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமை அதிகாரம். यही है प्रभु के वचन रूपी सामर्थ्य की अधिकार। ஆகையினால் கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க இயேசுவின் பாதத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமானது அவருடைய வார்த்தை. इसलिए हे प्रभु के लोगों, उसके चरणों पर जो आपको प्राप्त करना वो है उसका वचन। हालेलुया, हालेलुया। அவருடைய வார்த்தையிலே அவருடைய கட்டளை அடங்கி இருக்கிறது. उसके वचन में ही उसकी आज्ञा उसमें बसी है। சில கட்டளைகளை தருகிறார், वो कुछ आज्ञाओं को देता है, அதை குறித்து சிந்திக்க வேண்டும், उसके प्रति आपको विचार करना है, அதை செய்ய முற்பட வேண்டும். उसको करने के लिए आप शुरू हो। அதனால் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். उसके द्वारा आपका जीवन आशीष में होगा। சில வார்த்தையிலே எச்சரிப்பு அடங்கி இருக்கும், कुछ एक बातों में चेतावनियां होगी, அதை கவனத்தோடு எடுத்து சிந்திக்க வேண்டும். पूरी सावधानी से उसे भी लेना है। அன்றைக்கு சில ஆபத்துகள் வர வாய்ப்புண்டு. हो सकता है उस दिन कुछ खतरा आ सकता है। பிசாசானவனுடைய கண்ணிகள் இருக்க வாய்ப்புண்டு. हो सकता है शैतान किस प्रकार का फंदा वहां पर हो। அதனாலதான் காலையிலே அவர் எச்சரிப்பின் வார்த்தையை தந்திருக்கிறார். इसलिए सुबह ही वो एक चेतावनीपूर्ण वचन देता மற்ற है। நாட்களை விட அன்றைக்கு ரொம்ப கவனமாய் நடக்க வேண்டும். दूसरे दिनों से उन दिनों बहुत ही सावधानी से चलना அடிக்கடி है। இந்த வார்த்தையை நினைத்து ஜெபம் பண்ண வேண்டும். बार-बार इस वचन को सोचकर प्रार्थना करना என்னை है। சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று விலக்கி ரட்சித்துக் கொள்ளும். मुझे परीक्षा में न ला बल्कि बुराई से बचा। ஆண்டவரே, நீர் காலையில் எச்சரித்த காரியம் எனக்கு ஒரு தீமை வந்துவிடக் கூடாது. हे प्रभु, जो तूने चेतावनी दी थी इस दिन मुझे कोई बुराई ना அடிக்கடி ஒரு आए। ஜெபத்தோடு கவனத்தோடு இருக்க வேண்டும். हर दिन बार-बार बहुत ही सावधानी से प्रार्थना அந்த में बने रहें। கண்ணிகளுக்கு அன்றைக்கு தப்பித்துக் கொள்ளலாம். उस दिन उस फंदे से आप बच सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। சிலவேளை காலையில் கிடைத்த வசனம் ஒரு ஆலோசனையின் வார்த்தையாக இருக்கும். कुछ एक दिन प्रातःकालीन वचन को कुछ सलाह के रूप में होगा। காலையில் அதனுடைய அர்த்தம் சரியாய் புரியாது. हो सकता है सुबह उसके अर्थ को ஒரு आप नहीं समझ सकते। 10% அர்த்தம் தான் ஏதோ தெரிஞ்ச மாதிரி இருக்கும். हो सकता है आप 10% समझ पा रहे हो। மத்தியானம் யோசிச்சு பாருங்க, दोपहर के समय आप அவ்வளவு सोच कर நேரம் देखिए, வந்த அனுபவங்களிலே उसके बीच के अनुभव में ஆண்டவர் காலையில கொடுத்த ஆலோசனை என்ன என்பது உங்களுக்கு வெளிப்படும். सुबह प्रभु ने क्या सलाह दी आपको சில प्रकट வேளை होगा। சாயங்காலம் ராத்திரி நடக்கிற சில சூழ்நிலைகள் சம்பவங்கள் மூலம் कुछ एक समय में शाम के समय या रात में उन परिस्थितियों के कारण அன்றைக்கு அந்த ஆலோசனையினுடைய அர்த்தம் என்னன்னு நம்ம தெளிவா புரிந்து கொள்ளுவோம். उन दिन उस सलाह का अर्थ क्या है आप समझ அந்த पाएंगे। ஆலோசனை நமக்கு ஒரு வழிகாட்டாக இருக்கும். वो सलाह आपको मार्गदर्शन करेगी। சில வேளை இதை செய்வதா அதை செய்வதா, कुछ एक समय में ये करना है ये இதை करना தெரிந்து கொள்வதா அதை தெரிந்து கொள்வதா, है, इसी चुन लेना है या उसी चुन लेना காலையில் है। கிடைத்த வார்த்தை ஆலோசனையாக நிற்கும். सुबह का जो वचन है वो सलाह के रूप में खड़ा है। ஹல்லேலூயா. हालेलुया। சில வேளை காலையிலே ஆறுதல் வார்த்தை தருகிறார். कुछ एक समय में सुबह में वो शांतिदायक वचन देता ஊக்கப்படுத்தும் है, வார்த்தை, திடப்படுத்தும் வார்த்தை தருகிறார். उत्साह देने वाला, मजबूत करने वाला वचन देता है। அந்த நேரத்தில் அது ஒரு நமக்கு அதோட வெயிட் தெரியாது, उन दिनों उस प्रकार उस वचन हमें नहीं அதோட मालूम, பிரயோஜனம் விளங்காது. उसका अर्थ हमें नहीं समझ में आएगा। அன்றைக்கு அப்படி ஒரு சம்பவத்தின் வழி கடந்து செல்லுவோம். उन दिन उस वचन के आधार पर हम उस घटना அந்த में जाएंगे। நேரம் காலையிலே பெற்ற வார்த்தை ஞாபகத்துக்கு வரும். उस दिन उस समय सुबह का वचन हमें याद அந்த रहेगा। சூழ்நிலையில் அது நமக்கு ஆறுதலும் தேறுதலுமாய் விளங்கும். उस परिस्थिति में वह वचन हमें शांति और सांत्वना देगा। ஹல்லேலூயா. हालेलुया। பாடுகள் படும் பொழுது, जब हम दुखों से होकर गुजरते हैं, திடீரென்று பாடு வரும் பொழுது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். अचानक आने वाले दुखों से हम डगमगाते அந்த हैं। அதிர்ச்சி வேதனையை கூட்டும், ये जो ये इस प्रकार की तड़प பயத்தை दुख और बढ़ाएगी, அதிகரிக்கும். भय को और अधिक बढ़ाएगी। ஆனால் காலையிலே ஒரு வார்த்தை கிடைத்திருக்கிறது. लेकिन सुबह ही आपको एक वचन मिला है। அந்த வார்த்தையோடு இந்த திடீர் பிரச்சனையில நம்ம சிக்கும் போது इस वचन उस शब्द के द्वारा ही इस घटना में फंसते ही அதோட தாக்கம் மிக குறைவாக இருக்கும். उस प्रकार का जो प्रभाव है ஏன்னா कम होगा, நமக்கு உடனே தெரியும் क्योंकि तुरंत हम समझ கர்த்தர் पाएंगे காலையிலே இதுக்கு தான் இந்த வார்த்தையை தந்திருக்கிறார். प्रभु ने सुबह ही इसलिए यह वचन दिया है। ஓ, என் தேவன் அறியாமல் ஒன்றும் சம்பவிக்கவில்லை. प्रभु की आज्ञा बगैर कुछ भी नहीं இந்த चलेगा। பிரச்சனை என்னை ஒன்றும் ये செய்யாது. समस्या मेरा कुछ नहीं कर सकती, காலையிலே கர்த்தர் என்னோடு क्योंकि பேசிவிட்டார். सुबह ही प्रभु ने मुझसे बातें की। பாருங்க, அப்ப அதிர்ச்சி இருக்காது.
तो किसी प्रकार की कंपकपी பயம் नहीं, இருக்காது. डर नहीं रहेगी। அந்த பிரச்சனையில ஒரு தைரியம் நமக்கு வரும். उस समस्या में एक हिम्मत आपको होगी, முன்கூட்டியே கர்த்தர் பேசி இருக்கிறார். क्योंकि पहले से ही प्रभु ने आपसे बात की। அல்லேலூயா. हालेलुया। இப்படி अनेகம் நன்மைகளை தேவனுடைய வார்த்தை நமக்கு தருகிறது. इस प्रकार की बहुत सी भलाई प्रभु का वचन हमें देता காலையிலே है। பைபிள் வாசியுங்கள். सुबह ही प्रभु का वचन அதிலே पढ़िए, ஒன்று ரெண்டு வசனங்களை தியானத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். उसमें से कुछ एक वचन पर आप मनन के लिए ले அதன் लीजिए, மூலமாய் கர்த்தர் வார்த்தைகளை உங்களுக்கு தருவார். उसके द्वारा प्रभु वचन आपको देंगे। ராக்காலங்களில் தூங்க போகும் முன்னாடி உங்க வாழ்க்கையின் சகல காரியங்களை ஆண்டவர்கிட்ட பேசிவிட்டு தூங்க செல்லுங்கள். जब रात्र में आप सोते हैं, दिन भर के सारे कार्यों के प्रति उससे बात करके आप सोएं। அப்பொழுது ராக்கால தரிசனமாகிய சொப்பனத்திலே கர்த்தர் உங்களோடு பேசுவார். उस समय दर्शन के समय प्रभु स्वप्न के द्वारा आपसे बातें करेगा, அங்கே தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வெளிப்படும். तब प्रभु का वचन वहां पर प्रकट होगा। வேதம் வாசிக்கும் பொழுதும் சரி, சொப்பனங்கள் மூலம் சரி, கர்த்தர் நம்மோடு பேசுகிறவராயிருக்கிறார். बाइबल को पढ़ने के दौरान, दर्शन के दौरान आपसे बातें करेगा। நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும். आपको प्रभु का वचन प्राप्त करना है, அதற்காக தேவனுடைய பாதத்தில் நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும். उसके लिए आपको प्रभु के चरणों में बैठे रहना है। இயேசு மரியாளுடைய வீட்டில் வந்த பொழுது जब यीशु मरियम के घर आए, அவள் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தாள். वो उसके चरणों में गिर गई, வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். वो वचन को सुन रही थी। மார்த்தாளுக்கு அது ஒத்து வரவில்லை. मार्था ये नहीं समझ அவள் पाई, வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சா. वो किस प्रकार की समस्या उत्पन्न करने அப்பொழுது लगी। கர்த்தர் அவளுக்கு சொன்ன பதில் तब प्रभु ने उससे कहा, 42ஆம் வசனம், லூக்கா 10:42, लूका 10 और 42वां वचन, தேவையானது ஒன்றே, उसने कहा एक बात की आवश्यकता है। மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். उस उत्तम भाग को मरियम ने चुन लिया है। நான் உன் வீட்டில் வந்திருக்கும் பொழுது जब मैं तेरे घर आया, உங்களுக்கு தேவையானது ஒன்றே, तो तेरी जो उत्तम आवश्यकता एक है, அந்த நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டாள். उस उत्तम भाग को इस मरियम ने चुन लिया। என்ன, நான் எப்பொழுதும் உங்க வீட்டுக்குள்ள இருக்க மாட்டேன், क्योंकि हमेशा मैं तेरे घर नहीं கொஞ்ச रहूंगा, நேரம் உங்கள் வீட்டில் இருப்பேன். कुछ समय के लिए मैं उस घर में அந்த रहूं। நேரத்தை அவள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறாள். उस समय का उसने लाभ उठाया, அவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டிருக்கிறாள். उसने एक उत्तम भाग को पा लिया। ஹல்லேலூயா. हालेलुया। என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டது உங்க வாழ்க்கையிலே நிலை நிற்கும். मुझसे प्राप्त करना ही तेरे जीवन में बना रहेगा। இன்றைக்கு இந்த நல்ல பங்கை எத்தனை பேர் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள்? इन दिनों ये उत्तम भाग कितने लोगों ने चुन लिया குடும்பத்தில் है। எத்தனையோ பொருளாதார தேவைகள், परिवार में कितनी ही आर्थिक குடும்பத்தில் आवश्यकताएं, எத்தனையோ கடன் பிரச்சனைகள், परिवार में कितने ही कर्जों का भार, வேலை பிரச்சனைகள். काम की ஒரு समस्याएं, குடும்பம் முன்னே செல்வதற்கு எவ்வளவு கஷ்டம். एक परिवार की बढ़ोतरी की कितनी ही दुख। நீங்கள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டீர்களா? क्या आपने उस उत्तम भाग को चुन लिया है? குடும்ப ஜெபம் என்பது நல்ல பங்கு. परमेश्वर घर की प्रार्थना ये बहुत ही आवश्यक है। குடும்பமாக கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது நல்ல பங்கு. पारिवारिक रूप में उसके चरणों पर बैठना ही एक उत्तम भाग है। இன்றைக்கு अनेक குடும்பங்கள் இதை செய்கிறதில்லை. इन दिनों बहुत से परिवार इसको नहीं करते, குடும்ப தலைவர்கள் ஜெபத்தில் அமர்வதில்லை. जो परिवार के मालिक लोग भी इसको नहीं करते। குடும்பத்தில் உள்ள வாலிப தம்பிமார் குடும்ப ஜெபத்தில் உட்கார்றது கிடையாது. पारिवारिक प्रार्थना में जो भाई लोग नहीं बैठते। நீ உன் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு தடையாய் செயல்படுகிறாய் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். मैं ये बताना चाहता हूं कि तू अपने परिवार की आशीष की வீட்டுக்குள்ளே रुकावट है। இருந்தும் வாலிப பிள்ளை ஜெபத்தில் இருக்கவில்லை என்றால், यदि परिवार में प्रार्थना में एक जवान बेटी नहीं அப்பதான் बैठी, உனக்கு ஹோம்வொர்க் செய்யணும், உனக்கு பாடம் படிக்கணும்னு சொன்னால், यदि तू कहे उसी टाइम में मुझे होमवर्क करना நீ है या உன் पाठ पढ़ना है, குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு தடையாய் செயல்படுகிறாய். तू तेरे घर की आशीर्वाद की रुकावट है। குடும்பமாக தேவ பாதத்தில் உட்கார வேண்டும். पूरे परिवार के सहित उसके चरणों அந்த पर बैठना நல்ல है। பங்கை நீங்கள் அனைவரும் சேர்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். उस उत्तम भाग को आप सभी लोग मिलकर प्राप्त कर அதை लें। இன்று முதல் செய்து பாருங்கள், ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். उसे आज ही से ही करके देखिए और प्रभु के आशीष का अनुभव करें। கர்த்தருடைய பாதத்தில் உட்காருவதை தெரிந்து கொள்ளுங்கள். प्रभु की चरणों पर बैठना चुन அது लीजिए, நல்ல பங்கு. ये उत्तम भाग है। அல்லேலூயா. हालेलुया। எப்ப பார்த்தாலும் பிள்ளைகள் குடும்ப ஜெபத்திலே தூங்கி கொண்டிருக்கிறார்களா? क्या हमेशा आपकी प्रार्थना में बच्चे सो रहे அப்ப हैं? அந்த குடும்ப ஜெபத்தின் நேரத்தை மாற்றி அமையுங்கள். तो उस पारिवारिक प्रार्थना का समय बदल दीजिए। ராத்திரி 9:30 10 மணிக்கு நீங்க பாட்டு பாடுனீங்கன்னா பிள்ளைகள் தூங்காம என்ன செய்யும்? यदि रात के 9:30 या 10 बजे आप गीत गाएंगे तो बच्चे सोएंगे नहीं तो क्या சிலர் करेंगे? வேலை நிமித்தம் தொழில் நிமித்தம் வேறு வழி இல்லை அப்படி செய்கிறீர்கள், அது ஓகே. कुछ एक नौकरी के कारण या धंधे के कारण ऐसा करते हैं, ऐसा ஆனால் कोई गलत नहीं। வாய்ப்பு இருந்தும் எல்லா வேலையும் முடிச்சிட்டு கடைசியில எல்லாம் தளர்ந்து எல்லாம் தூக்க கலக்கத்துல வந்த பிறகு
ஜெபம் பண்ணுவது என்பது சும்மா ஒரு கண் துடைப்பான ஜெபம்தான். लेकिन इस समय रहते भी कुछ लोग ऐसा नहीं करते हैं, तो यह केवल बेफजूल की प्रार्थना नहीं। ஆகவே பிள்ளைகளும் பெரியவர்களும் எல்லாம் உற்சாகமாய் பாடி துதித்து ஆராதிக்கிற ஒரு நல்ல டைமை தெரிந்து கொள்வீர்களாக. इसलिए है प्रभु के लोगों, प्रार्थना उसकी आराधना करने का एक समय आप चुन लीजिए। குடும்ப ஜெபம் எல்லாரும் உட்கார வேண்டும். पारिवारिक प्रार्थना में सभी सदस्य बैठने पाए, மனப்பூர்வமா உட்காரணும். पूरे मन के साथ बैठे। படபடா முடிச்சிட்டு அங்க போய் சாப்பிட போவோம் அந்த மாதிரி இருக்க கூடாது. जल्दी से खत्म करके खाने जाएं, ऐसा नहीं होना चाहिए। ராத்திரி தானே, வேற அவசரம் இல்லையே. क्योंकि रात का समय है, कुछ जल्दी दूसरी काम नहीं। அமர்ந்திருந்து பாடி துதித்து ஜெபம் பண்ண வேண்டும். सिंहासन पर बैठकर गीत गाकर प्रार्थना करें, வேதம் படித்து ஜெபம் பண்ண வேண்டும். वचनों को पढ़कर प्रार्थना करें, வசனத்தை ஒன்று தியானித்து ஒரு 2 வார்த்தை பேசிவிட்டு ஜெபம் பண்ண வேண்டும். वचन को मनन करके 2 बातें बोलकर आप प्रार्थना ஒரு குட்டி ஆராதனையாக அதை மாற்றுங்கள். एक छोटी आराधना में बदल दीजिए। அது உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய உயர்வுகளுக்குள் எடுத்து செல்லும். वो आपके जीवन को बड़ी बढ़ोतरी की ओर ले जाएगी। இதுவரைக்கும் குடும்ப ஜெபத்தில் உட்காராத தலைவர்களே, अब तक के प्रायोगिक प्रार्थना में ना बैठने वाले मुखिया, இன்றைக்கு நீங்க தீர்மானம் எடுங்க. आज ही आप निर्णय लीजिए। வாலிப தம்பிமார், जवान भाई, எங்க போனாலும் குடும்ப ஜெபத்துக்கு கரெக்ட்டா வீட்டுக்கு வந்திருக்கணும். कहीं भी क्यों न जाए, लेकिन पारिवारिक प्रार्थना में सही से விளையாட்டு आ जाए। காரியம் அல்ல. ये कोई खेल का समय, ஸ்ட்ரிக்ட்டா நான் சொல்றேன். मैं बहुत ही सख्ती से நீங்க कहता हूँ, கீழ்ப்படிங்க, உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். यदि आज आप आज्ञा मानेंगे, तेरा जीवन आशीष में வாலிப रहेगा। பிள்ளைகளே, हे जवान बेटियों, என்ன படிச்சிட்டு இருந்தாலும் புக்க மூடி வச்சுட்டு கரெக்ட்டா வந்து ஜெபத்துல உட்கார். आप कुछ भी क्यों न पढ़ रहे हो, सही समय पर प्रार्थना में बैठे। நீங்க உற்சாகமா பாட்டு பாடணும். आपको उत्साह से गीत गाना है। குடும்ப ஜெபத்துல பாட்டு யாருன்னா அம்மா. प्रायोगिक प्रार्थना में गीत गाना का அம்மா माँ का மட்டும் है। பாடணும், எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். ये माँ का गाना ही सब सुनते हैं। அது கச்சேரி அல்ல. ये कोई गीत की ஒரு ஆள் பாட்டு संकलन பாட नहीं। இன்னொருத்தர் கேட்டுக்கிட்டு இருக்கிற கச்சேரி அல்ல. एक गीत गाता है, दूसरा सुनने वाला ऐसा எல்லாரும் சேர்ந்து பாட வேண்டும். नहीं। सभी मिलकर प्रार्थना गाना அல்லேலூயா. चाहिए। हालेलुया। எல்லாரும் அதுல பங்களிப்பு இருக்க வேண்டும். सभी का उसमें भाग होना எனக்கு चाहिए। பாட தெரியாதுன்னு ஒருத்தருமே சொல்ல முடியாது. कोई ऐसा नहीं कहना चाहिए कि मुझे गीत गाना नहीं आता। எல்லாம் சேர்ந்து பாட வேண்டும். सभी को मिलकर உங்களுக்கு गाना है। தெரிந்தபடி பாடுங்கள். आपको जैसा आता है वैसा गाइए। அப்படி பாடும் பொழுது கர்த்தர் அதிலே பிரியப்படுகிறார். ऐसे गाने पर प्रभु को वो भाता है। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது நல்ல பங்கு. प्रभु के चरणों पर बैठना ये उत्तम भाग है। ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா வந்து இங்கே உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல, இது நல்ல பங்கை தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். रविवार को जब आप यहाँ पर बैठे, यह भी एक उत्तम भाग है। அது கர்த்தருடைய பாதத்தில் குடும்பமா இருப்பது, இது கர்த்தருடைய பாதத்தில் சபையா இருப்பது. वहाँ पर पारिवारिक रूप से बैठना और यहाँ पर कलीसिया के रूप में बैठना, இதையும் மிஸ் பண்ணி விடாதிருங்கள். किसी को भी आप मिस न करें। 7:45 வாங்க. 7:45 पर आइए। பாட்டிலையும் ஆராதனையிலையும் கூட பங்கு பெறுங்கள். गीतों में और आराधना में भाग लीजिए। உங்களுக்கு இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கும். आपको और भी आशीष रहेगा। கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்விலே செய்வார். प्रभु बड़े कार्य आपके जीवन में எல்லாவற்றுக்கும் करेगा। மேல் தேவன் நினைத்த வழியிலே உங்களை கரம் பிடித்து நடத்துவார். सबसे बढ़कर प्रभु जो मार्ग पर चलाना चाहता, आपके हाथ को पकड़कर हालेलुया। चलाएगा। हालेलुया। இரண்டாவதாக और दूसरी बात, மார்த்தாளை குறித்து பார்க்கிறோம். हम मार्था के विषय में देखते हैं। லூக்கா 10 அதிகாரம் 38 வசனம். लूका 10वां अध्याय और 39वां। பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். जब वे जा रहे थे तो एक गांव में गए और मार्था नामक एक स्त्री ने उसे अपने घर में उतारा। 40 வசனம். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்தாள். और 40 वचन में मार्था सेवा करते करते घबरा गई। ஹல்லேலூயா. हालेलुया। இங்கே மார்த்தாள் என்கிறதான ஸ்திரீ यहाँ पर मार्था नामक एक स्त्री இயேசு கிறிஸ்துவை வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். उसने यीशु को अपने घर में ग्रहण किया। இயேசுவுக்காக பற்பல வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். वो यीशु के लिए बहुत सी कार्य को कर रही இது थी। இரண்டாவது ஒரு அனுபவமாக இருக்கிறது. यहाँ पर ये दूसरा एक अनुभव है। இதுவரைக்கும் நான் சொன்னது இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் மரியாள். अब तक के जो मैंने कहा, यीशु से प्राप्त करने वाली मरियम। இப்பொழுது சொல்ல வருவது
अब जो मैं कहना चाहता हूँ, இயேசுவுக்காக கிரியை செய்யும் மார்த்தாள். यीशु के लिए काम करने वाली मार्था, முதல்ல from Jesus இயேசுவிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது, पहले यीशु से प्राप्त करना, இப்பொழுது for Jesus இயேசுவுக்காக கிரியை செய்வது. अब जो है यीशु के लिए कार्य करना. மார்த்தாளின் அனுபவமும் நமக்கு தேவை. इस मार्था के अनुभव की भी हमें आवश्यकता ஒரு है. வீட்டிலே, ஒரு சபையிலே, एक घर में, एक कलीसिया में, ஒரு தனி மனித வாழ்விலே एक व्यक्तिगत जीवन में இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொள்ளுகிறது வளமாக இருக்க வேண்டும். यीशु से प्राप्त करने के लिए भी होना चाहिए. அந்த அனுபவத்தோடு கூட उसी अनुभव के साथ இயேசுவுக்காக கிரியை செய்கிற அனுபவமும் வேண்டும். यीशु के लिए काम करने का भी अनुभव होना चाहिए. ஒரு மரியாளும் வேண்டும், ஒரு மார்த்தாளும் வேண்டும். एक मरियम भी चाहिए और एक मार्था भी चाहिए. மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்தாள், इस मार्था ने बहुत सी कार्य को किया. இயேசுவுக்காக செய்தாள். उसने यीशु के लिए किया. அவள்தான் இயேசுவை வரவேற்று வீட்டில் ஏற்றினாள். उसने यीशु को बुलाकर अपने घर में ग्रहण நல்ல किया. தன்மைகள் அவரிடத்திலும் இருக்கிறது. अच्छी व्यवहारिकता उसके अंदर थी. அவள் கவலைப்பட்டதும் மரியாளை குற்றம் சொன்னதும் தான் இயேசு கடிந்து கொண்டாரே தவிர வேலை செய்வது தவறல்ல. वो चिंता कर रही थी इसलिए प्रभु ने डांटा, लेकिन काम करना गलत नहीं. இன்னொரு முறை இயேசு பந்தி இருந்த பொழுது जब एक और बात खाने में जब प्रभु बैठे, யோவான் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், यूहन्ना 12वां अध्याय और दूसरा அங்கே वचन, அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். वहां पर उसे रात्रि का भोजन दिया गया மார்த்தாள் பணிவிடை செய்தாள். और मार्था सेवा कर रही थी. மார்த்தாளுக்கு எப்பவும் இந்த பழக்கம் இருக்கிறது. इस मार्था की यहाँ पर अच्छी आदत थी. இந்த லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் அவள் பற்பல வேலைகளை செய்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. लूका 10वें अध्याय में वो बहुत से कार्य को किया ऐसा लिखा है. யோவான் 12ஆம் அதிகாரத்திலும் அவள் பணிவிடை செய்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और यूहन्ना 12वें अध्याय में उसने सेवा की अर्थात पहुनाई की. அன்றைக்கு டின்னர் ராவிருந்து கொடுத்தார்கள், அதிலே அவள் பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். वहां पर उसको रात्रि का भोजन दिया, इसलिए वो उसकी पहुनाई करने लगी. இயேசுவிடம் வந்து ஏராளம் பெற்றுக்கொள்ளுங்கள், यीशु के पास आकर बहुत कुछ प्राप्त कर लें. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்க பெறுங்கள். आपके जीवन की आशीषों के लिए அதே வேளையில் இயேசுவுக்காக கிரியை செய்யுங்கள். उसी समय यीशु के लिए काम करें. இயேசு உங்கள் வீட்டில் வரும் பொழுது जब यीशु आपके घर आते அவருடைய हैं, தாகம் தீர்க்க வேண்டும், उसकी प्यास को बुझाना है, அவருடைய பசி ஆற்ற வேண்டும், उसकी भूख को मिटाना है, உங்களுடைய உள்ளத்தை இளைப்பாற பண்ண வேண்டும். उसी मन को शांति देना है. உங்கள் இருதயத்தில் வந்து வாசம் பண்ணுகிற இயேசு, आपके हृदय में वास करने वाला உங்கள் यीशु, வீட்டிலே உலாவி உங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிற இயேசு, आपके घर में मंडलाकर आप में बसा சபை रहने वाला நடுவிலே यीशु, உலாவி வருகிற இயேசு, कलीसिया में मंडलाने वाला यीशु, நம்முடைய பாளையத்திலே உலாவி நம்மோடு வாசம் பண்ணுகிற இயேசு, हमारे छावनी में मंडलाकर हमारे साथ रहने वाला அவருடைய यीशु, தாகத்தை தீர்க்க வேண்டும், उसकी प्यास को बुझाना है, அவருடைய பசி ஆற்ற வேண்டும், उसकी भूख को मिटाना है, அவருடைய இதயத்தை இளைப்பாற பண்ண வேண்டும். उसके मन को विश्राम देना है. யோவான் 4:8 பார்க்கிறோம். यूहन्ना 4 उसके 8वें அந்த वचन में சமாரியா देखते हैं, ஸ்திரியை பார்த்து இயேசு கேட்டார், उस सामरी स्त्री से प्रभु ने कहा, தாகத்துக்கு தா. उसने कहा कि प्यास बुझाने के लिए दे. சமாரியாவுக்கு வந்த இயேசு தாகத்தோடு வந்தார். इस समरिया को यीशु प्यास की अवस्था में आया, தாகத்துக்கு தா என்று கேட்டார். वो पीने के लिए दे से दे. யோவான் 19ஆம் அதிகாரம் यूहन्ना 19वां अध्याय 28ஆம் வசனத்திலே और 38वें वचन, சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த இயேசு क्रूस पर टांगे गए यीशु, தாகமா இருக்கிறேன் என்று சத்தமிட்டு சொன்னார். वो कहता है कि मैं प्यासा हूँ, தாகமா இருக்கிறார், क्योंकि वो प्यासा है. தாகம் தீர்க்க வேண்டும். उसकी प्यास बुझा जा नहीं पाए. அவருடைய தாகம் தீர்ப்பது என்ன? उसकी प्यास कैसे बुझा அன்றைக்கு सकते हैं? சமாரியா ஸ்திரியிடத்திலே தாகத்துக்கு தான் கேட்டார். उस दिन उसने सामरी स्त्री से कहा कि அவள் பேச ஆரம்பித்தாள், जब उससे बातें की, இவர் பேசினார். इसने बातें की, கடைசியில் அவளுடைய ஆத்மா ரட்சிக்கப்பட்டது. अंत में उसकी आत्मा में उद्धार आया. அதிலே அவருடைய தாகம் தீர்க்கப்பட்டது. इसलिए प्रभु की प्यास बुझ அவருடைய गई. தாகம் வெறும் மாம்சத்தின் தண்ணீர் தாகம் அல்ல. उसकी जो प्यास थी केवल शारीरिक प्यास नहीं, இன்றைக்கு அவர் தாகத்தோடு இருப்பது ஆத்மாக்களுக்காக. लेकिन आज वो प्यास है वो आत्माओं के लिए. நம்முடைய ஆத்மாக்கள் அவருக்கு வேண்டும். हमारी आत्मा को वो चाहता है. அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு சிலுவையிலே மரித்திருக்கிறார். इतने दूर वो इतनी वेदनाओं के साथ क्रूस पर चढ़ाया गया. அவருடைய தாகம் பயங்கரமான தாகம். उसकी जो प्यास थी वो बड़ी प्यास थी. அவ்வளவு பாடுபட்டவர்களுக்கு எவ்வளவு தாகம் இருக்கும். तो देखिए दुख उठाने वाले को कितनी प्यास होगी. சும்மா வீட்டுல இருக்கிற ஆளு ஒரு கப்பு தண்ணி குடிக்கும். फजूल में रहने वाले घर पर वो एक ग्लास पानी पीएंगे. வெளியே கடுமையாய் வேலை செய்துட்டு வர்ற ஆளு ஒரு சொம்பு தண்ணி கொடுத்தா அப்படியே ஒரே வாயில ஒரு சொம்பு தண்ணியை ஊத்திடுவார்கள்.
जो बाहर पर काम करते हैं यदि एक लोटा पानी दिया जाए तो वो वैसे ही पी लेते हैं। பிரயாசப்பட்டவர்களுக்கு அதிக தாகம் இருக்கும். जो परिश्रम करते हैं उनकी अधिक प्यास होती है। இயேசு சிலுவையில் எவ்வளவு பிரயாசப்பட்டார். यीशु उस क्रूस पर कितना ही हमारे लिए परिश्रम ஆனால் किया, அவருடைய தாகம் பெரியது. लेकिन उसकी प्यास जो वो बड़ी थी, ஒருவரும் கெட்டுப்போவது அவருக்கு சித்தம் அல்ல. उसकी इच्छा नहीं थी कोई भी नाश हो। எல்லாரும் மனம் திரும்பி சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் வாஞ்சை உள்ளவராயிருக்கிறார். सभी लोग मन फिराकर उसे ग्रहण कर ले वो चाहता है। இந்த இயேசுவின் தாகத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். इस यीशु को प्यास को हमें जानना है। இயேசுடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். यीशु की प्यास को बुझाने वाले हमें होना चाहिए। ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன். जो आत्मा को जीत लेते हैं वो बुद्धिशाली है। இன்னைக்கு எவ்வளவோ ஆத்துமாக்கள் உலகத்திலே வாழ்கிறார்கள். इन दिनों कितने ही संसार में कितनी आत्माएं हैं। ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு ஆத்துமா இருக்கிறது. एक एक व्यक्ति के अंदर एक आत्मा है விலையேற பெற்ற ஆத்துமா, और बहुत ही बहुमूल्य आत्मा, அழியாத ஆத்துமா, नाश न होने वाली आत्मा, நித்தியம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆத்துமா. और सनातन रहने वाली ஒவ்வொரு சிறு रहने वाली आत्मा। பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்கிறது. हर एक छोटे बच्चे के अंदर एक आत्मा ஒவ்வொரு है। வாலிபர்களுக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்கிறது. हर एक जवान के अंदर एक आत्मा है। எந்த வயசான ஆளுக்குள்ளேயும் ஒரு விலையேற பெற்ற ஆத்துமா இருக்கிறது. हर एक बुजुर्गों के अंदर एक बहुमूल्य आत्मा है। ஆத்துமாக்களை குறித்து பாரம் வரட்டும். इस आत्मा के प्रति एक बोझ आने நான் पर இவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும். मुझे इसके पास यीशु के बारे में இவர்கள் बताना है। கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும். ये लोग यीशु में आना है। இந்த ஒரு தாகம் நம்ம எல்லாருக்கும் வர வேண்டும். इस प्रकार की प्यास हम सभी के अंदर होनी चाहिए। மார்த்தாள் பணிவிடை செய்தது போல இயேசுவுக்கு பணிவிடை செய்யுங்கள். मार्था ने जैसे प्रभु की पहुनाई की वैसे हमें भी करना है ஆத்துமாக்களை இயேசுவுக்காய் ஆதாயம் பண்ண வேண்டும். और आत्मा को प्रभु के लिए जीतना है। நீங்கள் சிலரை பார்க்கிறீர்கள், आप कुछ लोग को देखते हैं கிழிந்த உடை உடுத்து வருவார்கள். बहुत ही टूटे हुए अवस्था में ரொம்ப आते हैं, இளைகளா இருப்பார்கள். बहुत ही कंगाल अवस्था में। அந்த தோற்றத்தை பார்த்துவிட்டு उनकी उस अवस्था को ஏதோ देखकर ஒரு 10 ரூபாய் கொடுத்து விடணும்னு கொடுத்து விடுகிறீர்கள். हो सकता है 10 रुपया देना है दे दें, அதோடு நிற்க முடியாது. उसी के साथ आप खत्म नहीं कर நீங்கள் सकते। பார்க்க வேண்டியது அவர்களுக்குள் இருக்கிற விலையேற பெற்ற ஆத்துமா. आपको जो देखना है उसके अंदर है अनमोल आत्मा। சரீரம் அழுக்கா இருக்கலாம், उसका शरीर गंदा हो, வஸ்திரம் அழுக்கா இருக்கலாம், वस्त्र गंदा हो, வஸ்திரம் கந்தலா இருக்கலாம், वस्त्र टूटे हुए फटे हुए உள்ளே हो, ஒரு விலையேற பெற்ற ஆத்துமா இருக்கிறது. लेकिन उसके अंदर एक बहुमूल्य அல்லேலூயா. हालेलूया। இந்த சமாரியா ஸ்திரீ एक सामरी स्त्री, அவருடைய வாழ்க்கை சரி கிடையாது. उसका जीवन अच्छा नहीं, ஒழுங்கற்ற வாழ்க்கை. अनुशासित रहित, ஒவ்வொரு கல்யாணம் முடிச்சு டைவர்ஸ் ஆகிறது. विवाह करते ही डाइवर्स किया है। இதுதான் இவளுடைய பரிதாபமான வாழ்க்கை. यही उसकी दुखित अवस्था थी। சமுதாயம் அவளை அப்படித்தான் பார்த்தது. समाज उसे इस तरह से देख रहा இயேசு था। கிறிஸ்து பார்த்த பொழுது यीशु ने जब उसे देखा, இவளுக்குள் ஒரு விலையேற பெற்ற ஆத்துமா இருக்கிறது. इसके अंदर एक अनमोल आत्मा है। அந்த ஆத்துமாவை இயேசு பார்த்தார். उस आत्मा को यीशु ने देखा, தாகத்துக்கு தா என்று கேட்டார். उसने कहा पानी पीने के लिए அல்லேலூயா. हालेलूया। அப்படிப்பட்ட ஒரு பார்வை நமக்கும் வரட்டும். इस प्रकार का नजरिया हमें आने வெளி का, தோற்றத்தை பார்த்து ஆட்களை மதிப்பிடாதிருங்கள். बाहरी नजरिए को देखकर उसकी பணக்காரனா कीमत இருக்கலாம், ना लगाएं। ஏழையா இருக்கலாம், वो धनवान भी हो या பெரிய कंगाल भी, பதவியில இருக்கலாம், ஒரு பதவியும் ஒரு மதிப்பும் இல்லாத ஆளா இருக்கலாம், बड़ी अच्छी पोस्ट पर भी हो या फिर आदर रहित भी हो, பலசாலியா இருக்கலாம், நோயாளியா படுத்திருக்கலாம். यदि सावध भी हो या बीमारी अवस्था में भी हो, எல்லாருக்குள்ளும் ஒரு ஆத்துமா இருக்கிறது. सभी के अंदर एक आत्मा है। ஒரு ஆத்துமா விலையேற பெற்றதாக்கும். ये जो आत्मा है बहुत ही अनमोल है। அந்த ஆத்துமா நரகத்துக்கு போகிறது. ये आत्मा नरक की ओर जा रही है। நீங்கள் இயேசுவை அவர்களுக்கு சொன்னால் यदि आप यीशु के बारे में அவர்கள் बताएं, இயேசுவுக்கு நேராய் வர முடியும். वो लोग यीशु के पास आ सकते அவர்கள் हैं, பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியும். वे लोग भी स्वर्ग आ सकते हैं। அதை செய்யுங்கள். उसे करना है, அதை ஏன் செய்யவில்லை? क्यों आप नहीं कर पा रहे? அந்த ஆத்துமாக்களை பார்க்கும் பொழுது उन आत्मा को देखते ही உங்களை பார்த்து இயேசு தாகத்துக்கு தான் கேட்கறதா நினைச்சுக்குங்க. आप ऐसा समझ ले कि यीशु आपसे पानी मांग रहा है। எந்த ஒரு நபரை நீங்க பாக்குறீங்களோ जिस किसी व्यक्ति को आप देखते हैं, இயேசு यीशु உங்களை பார்த்து தாகத்துக்கு தா அப்படின்னு கேட்கிறாருன்னு நீங்க நினைச்சுக்குங்க. आप ये सोच ले कि आप पीने की प्यास बुझाने के लिए पानी அந்த यीशु मांग रहा எண்ணத்தோட அந்த ஆத்துமாவுக்கு இயேசுவை சொல்லுங்க. है। उस याद के साथ आप उससे सुसमाचार ஒரு कहें। வார்த்தை சொன்னா போதும், एक वचन कहना ये काफी होगा, கர்த்தர் அந்த ஆத்துமாவுக்குள் கிரியை செய்வார். प्रभु उस आत्मा में कार्य करेगा। நீங்க போய் அவங்கள நரகத்திலிருந்து காப்பாத்துங்கன்னு சொன்னாரா? क्या आपको कहा गया है कि नरक से उसे அவங்க बचाने? பாவத்துக்கெல்லாம் தண்டனை நீ உன் மேல ஏற்று அவனை எப்படியாவது ரட்சித்துருன்னு சொன்னாரா? क्या उसने ऐसा कहा कि उसकी पापों के सारे धन को நீ तू उठा ले ஒன்னும் और செய்ய उठा दे? வேண்டாம், तुझे कुछ நான் नहीं करना எல்லாம் है। சிலுவையில செஞ்சு முடிச்சிட்டேன். वो कहता है सब कुछ मैंने क्रूस पर पूरा कर चुका அவனுக்காக है। நான் எல்லாம் சிலுவையில முடிச்சிட்டேன். उसके लिए मैंने सब कुछ क्रूस पर पूरा किया அவளுக்காக है। செய்ய வேண்டியதெல்லாம் சிலுவையில முடிச்சிட்டேன். उसके लिए जो भी करना है என் मैंने மகனே, क्रूस என் மகளே, पर- हे मेरे बेटा और बेटी, நீ செய்ய வேண்டியதெல்லாம் तुझे जो करना है, ஒரு வார்த்தை என்னை அறிமுகம் செய். मेरे प्रति एक वचन को तू कहे।
நான் உனக்கு சொன்னதை செய்ததை அவனுக்கு சொல். जो मैंने तेरे लिए कहा और किया है उसको कर. இருளின் இருந்து நம்மை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தாரே, जिसने हमें उस अंधकार से आश्चर्य ज्योति में लेकर आया, அவருடைய புண்ணியங்களை அறிவியுங்கள். उसके भले कार्य को प्रकट करने के लिए அதைத்தான் ஆண்டவர் நம்மட்ட எதிர்பார்க்கிறார். वही प्रभु हमसे चाहता है. தாகத்தை தீர்க்க வேண்டும். उसकी प्यास को बुझाना है. அல்லேலூயா. हालेलुया. மார்க்கு சுவிசேஷம் मार्क सुसमाचार 11ஆம் அதிகாரம் 11वां अध्याय 12 முதல் 14 வரை பார்க்கும்போது 12 से लेकर 14 तक இயேசு ஒரு அத்திமரத்தை பார்த்தார். यीशु ने एक अंजीर के पेड़ को देखा. கனிகளை தேடினார். वहां पर उसने फल को देखा. ஒரு கனியும் காணவில்லை. एक भी फल नहीं मिला. இயேசு பசியோடு இருந்தார். यीशु भूखे थे. அந்த அத்திப்பழத்தை சாப்பிடலாம் என்று விரும்பினார். उस अंजीर के फल को खाने के लिए அந்த மரத்திலே ஒரு அத்திப்பழமும் இல்லை. उस वृक्ष में एक प्रकार का பசியோடு இயேசு தேடுகிறார். भूख के साथ यीशु ढूंढ रहा है. நம்மிடத்தில் சில வேளை இயேசு வருகிறார். हमारे पास कुछ एक समय में நாம் यीशु ஒரு आते हैं. அத்திமரம். हम एक अंजीर के वृक्ष हैं. அத்திமரமாகிய நம்முடைய வாழ்க்கையிலே சில கனிகளை தேடுகிறார். अंजीर रूपी वृक्ष में कुछ एक फल हमसे இவன் चाहता है. வாழ்க்கையில் அன்பென்னும் கனி இருக்கிறதா? क्या इसके जीवन में प्रेम नामक एक फल है? இவள் வாழ்க்கையில் சந்தோஷம் என்ற கனி இருக்கிறதா? इसके जीवन में आनंद नामक एक फल है. இவன் வாழ்விலே சமாதானம் என்ற கனி இருக்கிறதா? क्या इसके जीवन में शांति नामक एक फल है? இவள் வாழ்க்கையில் இச்சையடக்கம் என்ற கனி இருக்கிறதா? क्या इसके अंदर सेल्फ कंट्रोल की आत्मा है? தயவு, நற்குணம், இந்த சாந்த குணம் இவைகள் இருக்கிறதா? क्या दया करना, संयम रखना, ये सभी इसके अंदर है? அத்திமரமாகிய நம்முடைய வாழ்விலே இயேசு கனிகளை தேடுகிறார். ये अंजीर रूपी वृक्ष में प्रभु हमसे फल देखना चाहता இன்றைக்கு है. உங்கள் வாழ்க்கையில் அதை தேடுகிறார். आज आपके जीवन से वो चाहता है. இந்த கனிகளிலே அவர் பிரியமாய் இருக்கிறார். इन फलों में भी वो भाता है. இது நம்முடைய நேசருடைய பசியை ஆற்றும். यह हमारे प्रिय की भूख मिटाएगी. சபையிலே வந்து அவர் உலாவுகிறார். क्योंकि वह कलीसिया में आकर मंडलाता है. என் நேசர் தம்முடைய தோட்டத்திற்குள் வந்து உலாவுகிறார். मेरा प्रिय अपने बगीचे में आकर இந்த मंडलाता है. தோட்டத்தில் அவர் தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. इस बगीचे में आकर वह भली फलों को खाने पाए. நம்முடைய தனி வாழ்க்கையிலே, हमारे व्यक्तिगत जीवन में, குடும்பத்திலே, परिवार में, சபையிலே कलीसिया में இயேசு வந்து பசியார விரும்புகிறார். यीशु आकर वो अपनी भूख मिटाना चाहता है. அவருடைய பசியை ஆற்றக்கூடியது இந்த ஆவியின் கனிகள். उसकी जो भूख मिटा सकता है वो आत्मा के फल. நல்ல சுபாவங்கள் நம்மிடத்தில் வெளிப்பட வேண்டும். अच्छे गुण हमसे प्रकट होने நல்ல पाए. நல்ல குணங்கள், अच्छे अच्छे गुण, அதுதான் கர்த்தர் விரும்பி புசிக்கும் கனிகள். वही प्रभु चाह कर खाने वाले फल. ஆகவே இன்றைக்கு கர்த்தருக்காக கனி கொடுங்கள். इसलिए आज आपको प्रभु के लिए फल देना है. நற்குணங்களை வெளிப்படுத்துங்கள். अपने अच्छे गुणों को प्रकट कीजिए. அவைகள் நல்ல கனிகள். वे अच्छे फल हैं. லூக்கா 3:8 लूका 3 और 8 மனம் திரும்புதலுக்கேற்ற கனி கொடுங்கள். मन फुराने के योग्य फल दें. மனம் திரும்பினதற்கேற்ற நல்ல சாட்சியின் வாழ்க்கையாகிய கனிகளை கொடுங்கள். मन फिराने के योग्य अच्छी गवाही रूपी फल दीजिए. பிலிப்பியர் 1:10-11 फिलिपियर 1:19 और 20 நீதியின் கனிகள். धर्म के फल. ஞானஸ்நானம் பெறுங்கள். बपतिस्मा लीजिए. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறுங்கள். पवित्र आत्मा का கர்த்தர் சொல்லி இருக்கிற கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். प्रभु ने जिन आज्ञा को दिया है उनकी आज्ञा நீதியின் मानें. கனிகளை கொடுங்கள். धर्म के फल दें. கலாத்தியர் 5:22-23 गलतियों 5:22-23 ஆவியின் கனிகள். आत्मा के फल. சுபாவமாகிய நற்கனிகளை கொடுங்கள். स्वाभाविक रूपी अच्छे நல்ல फल. நல்ல குணங்களை வெளிப்படுத்துங்கள். अच्छे अच्छे गुणों को प्रकट அது कीजिए. கர்த்தர் விரும்பும் கனிகள். ये प्रभु चाहने योग्य फल है. தீத்து 3:14 तीतु 3 और उसका 14 நற்கிரியைகளாகிய கனிகளை கொடுங்கள். भलाई नामक फलों को देना है. ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள். और गरीबों की मदद करनी है. கர்த்தருக்கு கொடுங்கள். प्रभु को देना है நற்கிரியை செய்யுங்கள். और भलाई करनी है. இவைகள் கனிகள். ये सब फल है. இப்படிப்பட்ட நல்ல கனிகள் நம்முடைய வாழ்வில் நிறைந்திருக்க வேண்டும். इस प्रकार के अच्छे फल से हमारा जीवन இந்த भरा होना चाहिए. கனிகளால் இயேசுவுக்கு நாம் ஊழியம் செய்யலாம். इन फलों के द्वारा हम यीशु की सेवा कर இயேசுவுக்கு सकते हैं. பணிவிடை செய்யலாம். यीशु की पहुनाई कर सकते இயேசுவை हैं. பசியாற்றலாம். यीशु की भूख मिटा सकते हैं. மார்த்தாள் ये मार्था இயேசுவுக்காக கிரியை செய்தாள். यीशु के लिए उसने सेवा की. அல்லேலூயா. हालेलुया. அந்த வீட்டில் ஒரு சகோதரன் உண்டு. उसके घर में एक भाई था. அவன் பெயர் லாசரு. उसका नाम लाजर. அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது उसके बारे में लिखा है யோவான் 12:2 यूहन्ना 12 और उसके அங்கே 12 அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். वहां पर रात्रि का भोजन दिया गया. மார்த்தாள் பணிவிடை செய்தாள். इस मार्था ने उसकी सेवा की. லாசருவும் ये लाजर அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான்.
ये लाजर उसके साथ भोजन करने वालों में से एक था। லாசரு இயேசுவின் கூட இருந்தான். ये जो लाजर था वो यीशु के साथ था। இப்ப மூன்றாவது அனுபவம் அந்த வீட்டுக்குள் இருக்கிறது. अब जो है तीसरा अनुभव उस घर में है। இயேசுவுடன் கூட இருக்கும் லாசரு. यीशु के साथ रहने वाला लाजर। இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் மரியாள். यीशु से प्राप्त करने वाली मरियम। இயேசுவுக்காக கிரியை செய்யும் மார்த்தாள். यीशु के लिए काम करने वाली मार्था। இயேசுவுடன் கூட இருக்கும் லாசரு. यीशु के साथ रहने वाला लाजर। From Jesus, यीशु के साथ। for Jesus, यीशु के लिए with Jesus. और यीशु के साथ। மூன்று நல்ல அனுபவங்கள் அங்கே இருக்கிறது. अच्छे 3 अनुभव यहाँ पर हैं। லாசரு இயேசுவோடு கூட பந்தி இருக்கிறார். लाजर यीशु के साथ उस भोजन में था। லாசரு இயேசுவுக்கு ஒரு பெரிய சாட்சியாக இருக்கிறார். ये लाजर यीशु के लिए एक अच्छी गवाही में था। சிலர் இயேசுவை எதிர்க்கும்படி வந்தார்கள். कुछ लोग यीशु को विरोध करने आए இயேசு थे। பக்கத்துல லாசர் உட்கார்ந்தவன்னு பார்த்த உடனே यीशु के बाजू में जब लाजर बैठा था, இப்ப ஒண்ணும் நம்ம பேசக்கூட முடியாது. अब इससे कुछ नहीं ஏன்னா बात ஒரு सकते சாட்சி பக்கத்துல இருக்கிறான். क्योंकि ये गवाही इसकी बाजू में இவன் है। அடக்கம் பண்ணி 4 நாள் பூமிக்குள்ள இருந்தவன். ये जो है कब्र में दफनाया गया और 4 இயேசுவை दिन உயிரோடு भूमि में எழுப்பி रखा हुआ है। இருக்கிறார். यीशु ने इसे जिंदा किया है। அப்படிப்பட்ட பலமான சாட்சி அவர் பக்கத்துல இருக்கிறான். इस प्रकार की सामर्थ्य गवाही इसकी पड़ोस நம்ம में இப்ப है। இயேசுவை எதிர்க்க முடியாது. इसके अब यीशु का विरोध नहीं कर அவன் सकते இயேசுவுக்கு சாட்சி. क्योंकि वो यीशु के गवाह है। அல்லேலூயா. हालेलुया। நம்ம வாழ்க்கை அப்படி சாட்சியா இருந்தால் यदि हमारा जीवन भी इस तरह से गवाही पूर्ण திடீர்னு रहे, யாரும் இயேசுவை எதுவும் பேச மாட்டார்கள். अचानक से कोई भी यीशु के बारे में कुछ ஐயோ नहीं இந்த कहेगा। ஆளு எவ்வளவு மோசமா நடந்துகிட்டு இருந்தாரு. ओ ये जो व्यक्ति कितना ही बुरा चल रहा था, இவர் இயேசுக்குள்ள போன பிறகு எவ்வளவு நல்லா ஆயிட்டாரு. ये यीशु के पास आते ही कितना अच्छा हो गया। ஓ இயேசு வல்லமை உள்ளவர் தான். तो ये यीशु बहुत ही நம்ம सामर्थ्य எதுவும் है, பேசக்கூடாது. हमें कुछ नहीं बोलना அப்படி போய் चाहिए। விடுவார்கள் அல்லவா. वो चुपचाप चले जाएंगे। நம்முடைய சொந்த சாட்சி हमारे जीवन की अपनी गवाही இயேசுக்கு ஒரு பெரிய பலமாய் மாறுகிறது. यीशु के लिए एक बड़ा बल हो जाएगा। இயேசுடைய ராஜ்யத்துக்கு அது ஒரு பெரிய பலமாய் यीशु की மாறுகிறது. राशि के लिए एक बड़ा बल होगा। அல்லேலூயா. हालेलुया। இந்த சார் இருக்கிறார் நம்ம ஆபீஸ்ல. इस ऑफिस में एक सर है, ஒரு காசு லஞ்சம் வாங்க மாட்டார். एक भी पैसा ये घूस नहीं लेता, ஒரு தப்பு செய்ய மாட்டார். एक भी गलती नहीं करता, உண்மை கேடு காட்ட மாட்டார். किसी प्रकार की सच्चाई बुराई नहीं करता। இயேசுவுக்கு ஒரு சாட்சி. ये यीशु की एक गवाही है। இப்படிப்பட்ட நல்ல சாட்சிகள் इस तरह की अच्छी गवाही அவன் இயேசுவோடு இருந்தான். वो यीशु के साथ இவனுடைய था। அனுபவம் எப்பொழுதும் இயேசுவோடு கூட இருக்கிற அனுபவம். इसका जो अनुभव था हमेशा यीशु के साथ रहने वाला अनुभव। இயேசுவோடு கூட இருக்கணும். यीशु के साथ रहना। நாம் இயேசுவோடு பந்தி இருக்கும்படி இயேசு அழைக்கிறார். हमें यीशु के साथ मेज पे बैठने के लिए बुलाता வெளிப்படுத்தல் है। 3:20 प्रकाशित वाक्य இதோ 3 வாசல் और 20। படியில் நின்று கதவை தட்டுகிறேன். देख द्वार पर खड़ा हुआ मैं खटखटाता ஒருவன் हूँ। என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார். यदि कोई मेरे शब्द को सुनकर द्वार நான் खोले, அவனுக்குள் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன். मैं उसके साथ प्रवेश करके उसके साथ भोजन அவனும் करूंगा, என்னோட போஜனம் பண்ணுவான். वह भी मेरे साथ भोजन करेगा। இயேசுவும் நாமும் உட்கார்ந்து போஜனம் பண்ணணும்னு விரும்புகிறார். वो चाहता यीशु चाहते हैं कि वो भी हमारे साथ பந்தி भोजन இருக்க करे விரும்புகிறார். और प्रतिभोज करना चाहता है। என்ன பந்தி இருத்தல்? ये किस प्रकार की मेज है? ஐக்கியம். संगति இயேசுவோடு இருத்தல். संगति यीशु के साथ रहना, இயேசுவோடு இருத்தல். यीशु के साथ இதை रहना। நம்முடைய வாழ்க்கையில் தேவன் விரும்புகிறார். यही हमारे जीवन से प्रभु चाहता தனி है। வாழ்க்கையிலே व्यक्तिगत जीवन में இயேசுவோடு பந்தி இருக்கணும். यीशु के साथ भोजन में ரெண்டு बैठना। பேர் சேர்ந்து பேசுறதுக்காக சில வேளை நாம ஒரு டீ சாப்பிட்டு சாப்பிட்டு பேசிக்கொண்டே இருப்போம். यदि 2 व्यक्ति बात करते हैं तो वो चाय पीकर बातें करते हैं, ஏதோ ஒண்ணு சாப்பிட்டு சாப்பிட்டு ரெண்டு பேர் பேசிக்கொண்டே இருப்போம். नहीं तो कुछ पकवान खाकर बातें करते ஒருவருக்கொருவர் பந்தி இருத்தல். हैं। एक दूसरे के साथ उसमें बैठना। அல்லேலூயா. हालेलुया। சில வேளை சிலர் கூடி பந்தி இருப்போம். कुछ एक समय में कुछ लोग मिलकर இயேசு बैठते எம்மா हैं। ஊருக்கு சென்றார். यीशु इमाउस गांव में அங்கே गया, சீடர்கள் வீட்டுக்கு அழைத்தார்கள். वहां पर चेलों ने अपने घर में उसे அவர்களுடனே बुलाया, கூட பந்தி இருந்தார். उनके साथ वह भोजन में बैठा। அந்த அப்பத்தை அவர் பிட்ட பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. जैसे उसने रोटी तोड़ी उन सभी की आंखें खुल गई। அல்லேலூயா. हालेलुया। சிறு கூட்டங்களா இயேசுவோடு பந்தி இருக்கிறது. छोटे झुंड में यीशु के साथ मेज पर அவரோடு बैठना, ஐக்கியம். उसके साथ संगति रखना, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அவரோடு பேசிக்கொண்டே இருப்பது. कुछ देर बैठकर उससे बातें அவருடைய करना, வசனங்களை வாசித்து தியானித்துக் கொண்டே இருப்பது. उस वचन को पढ़कर ध्यान करना। இப்படிப்பட்ட ஐக்கியங்கள் इस प्रकार की संगति அப்போஸ்தலர்கள் எல்லாரோடு சேர்ந்து இயேசு பந்தி இருந்தார். प्रेरितों के साथ मिलकर प्रभु उस मेज पर शामिल हुए। சபையாக பந்தி இருக்கிறோம். हम कलीसिया के रूप में मेज पर கர்த்தருடைய शामिल சரீரத்தையும் இரத்தத்தையும்
புசித்து குடிக்க நினைவு கூறுதலின் ஆராதனை நாம் செய்கின்றோம். प्रभु के शरीर रूपी उस शरीर रोटी और लहू में हम कलीसिया रूप में मिलकर स्मरण करते हैं. இவைகளெல்லாம் கர்த்தரோடு பந்தி இருக்கின்ற அனுபவங்கள். ये सभी प्रभु के साथ उस मेज में शामिल होने का अनुभव. கர்த்தருடைய பந்தி எடுப்பது மட்டுமல்ல, हम उस मेज में शामिल हो மற்றபடியும் நாம் கர்த்தரோடு அமைதியா இருந்து பேசி உறவாடுவதெல்லாம் கர்த்தரோடு இருப்பது. उसके अलावा शांति में जब कुछ भी हम उससे बातें करते हैं, இந்த உறவிலே தேவ பிள்ளைகள் பலப்பட வேண்டும். इस संबंध में प्रभु के लोग मजबूत होने தனிப்பட்ட முறையில் இந்த உறவில் வளருங்கள். व्यक्तिगत जीवन में उस संबंध से बढ़े. நாம் ஒரு கூட்டமாய் சேர்ந்து சபையாக கிறிஸ்துவோடு ஐக்கியம் கொண்டு நிற்போம். एक झुंड के समय में यीशु के साथ मिलकर उस இந்த மூன்று அனுபவங்கள் நம்மில் வளரட்டும். ये तीन अनुभव हमें बढ़ने पाए. இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் அனுபவம், यीशु के पास जाकर இயேசுவுக்காக கிரியை செய்யும் அனுபவம், यीशु के लिए कार्य करने का अनुभव, இயேசுவோடு கூட இருக்கும் அனுபவம் यीशु के साथ रहने वाला अनुभव கர்த்தர் நமக்கு தருவாராக. प्रभु हमें देने पाए. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். हम सभी यीशु को देखेंगे. கர்த்தர் இன்று இந்த பாக்கியத்தை நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் ஆகணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் ஆகணுமே, உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே, உம்மோடு இருக்கணுமே. எல்லாரும் வாஞ்சையோடு கேட்போம். இயேசுவே, நான் உம்மோடு இருக்கும்படி எனக்கு உதவி செய்யும் அப்பா. உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவும் உமக்காய் கிரியை செய்யவும் கிருபை தாரும் அப்பா. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே, ஓடும் நதியில் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே, எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே, எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே, உம்மோடு இருக்கணுமே. இயேசுவோடு இருக்க வேண்டும். ஓடும் நதியின் ஓரம் வளரும் செடி போல அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு செழிப்பா இருக்க வேண்டும். அவர் எப்பொழுதெல்லாம் என்னை தேடி வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் இலைகளோடு கனிகளும் நிறைந்து கொடுக்க வேண்டும். இருக்கணுமே, உம்மை போலாகணுமே, உம்மோடு இருக்கணும். லாசருவை போல நான் எப்போதும் உம்மோடு இருக்க செய்யும். ஓடும் நதியில் ஓரம் வளரும். ஆமென். பெற்றுக்கொள்ளும் அனுபவத்தை நிறைவாய் தாரும். மரியாளை போல ஓங்கி வளர, கிறிஸ்துவில் வளர மரமாய் மாறணுமே, எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. மார்த்தாளை போல உமக்காக நான் கனி கொடுத்து வாழும் வாழ்வை என்னிலே தந்தருளோம். ஆமென். உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் ஆகணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே ஐயா, வெளிச்சம் கொடுக்கணுமே, உம்மோடு இருக்கணுமே. எல்லாரும் தாழ்த்தி, அப்பா, பெற்றுக்கொள்ளும் அனுபவத்தில் இருக்கிற குறைகளை மாற்றுங்க, கிரியை செய்யும் அனுபவத்தில் இருக்கிற குறைகளை மாற்றுங்க.
உங்களோடு இருக்கிற அனுபவத்தில் இருக்கிற குறைகளை மாற்றுங்க. இன்றைக்கு எங்களை நிறைவாக்கி அனுப்புங்க. எங்க மேல உங்க கிருபையை புதிதாக இப்பொழுது ஊற்றுங்க. உங்க பரிசுத்த ஆவியானவர் ஒரு விஷயம் எங்கள் மேல் அசைவாடி வல்லமையான ஒரு கிரியை எங்கள் உள்ளத்துக்குள்ள செய்ய வேண்டும் அப்பா. ஓலபா சந்தரா தீனமா லபு கபதலா ஷமௌரி அந்தலா. பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. எல்லாரும் ஆவியில் நிறைந்து கர்த்தரை துதிப்போம். பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம். ஆமென். ஓ, பெற்றுக்கொள்ளும் அனுபவத்திலே ஜெப வாழ்க்கையிலே புதிய கிருபைகளை தருவீராக, புதிய கிருபைகளை தருவீராக. உரபலப கபலா சந்தரா துரபலபு கபலா துரபது ரபா ஷலபா. கண்ணீரோடு ஜெபிக்க, பலத்த சத்தத்தோடு ஜெபிக்க, மன தாழ்மையோடு ஜெபிக்க, பயபக்தியோடு ஜெபிக்க, ஆமென், விசுவாசத்தோடு ஜெபிக்க கிருபை ஊற்றுவீராக நாதா. எங்கள் ஜெபங்களில் இருக்கிற குறைகள் மாறட்டும் ஐயா. வளமாய் பெற்றுக்கொள்ள, வளமாய் பெற்றுக்கொள்ள நடத்துவீராக நாதா. நாங்கள் உமக்காக செயல்பட கிருபை செய்ய, கனி கொடுக்க, உம் தாகத்தை தீர்க்க, ஆத்தும ஆதாயம் செய்ய, நற்கனி உள்ள ஜீவியம் செய்ய, நற்கிரியைகள் செய்ய. உரபலா சந்தரா துரபலா புகபலா ஷலபதரியா. கர்த்தருடைய ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய வல்லமாய் ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவோடு கூட இருக்கும் அனுபவம், சாட்சியை பிரகாசிக்கும் அனுபவம். உரபலா கதரா பௌஷந்தலா. தனிமையில் இயேசுவோடு இருக்கும் ஐக்கியம், சபையா இயேசுவோடு இருக்கும் ஐக்கியம், குடும்பமா இயேசுவோடு இருக்கும் ஐக்கியம், இவைகளில் எங்களை பலப்படுத்தும் ஐயா. எல்லா குறைகள் மாறட்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். தடைகளை உடைக்கிற தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்துக்குள் வரட்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்று எங்களை புதுப்பியோ, இன்று கர்த்தரோடு கரம் பிடித்து நடக்க, கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள, கர்த்தருக்காக கிரியை செய்ய, கர்த்தரோடு கூட வாழ. உரபலா சந்தரா துரபா கபலா ஷலபௌ ரிமானா தாலஹத்தினாசி. ஹalleluya. Thank you Father, thank you Father. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இன்று பெத்தானியா சகோதரர்களுடைய அனுபவத்தை நாங்கள் படித்துக் கொண்டோம். நாங்கள் உம்மிடத்திலிருந்து அதிகமாக பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். உமக்காக இன்னும் அதிகமாய் கிரியை செய்ய விரும்புகிறோம். உம்மோடு கூட இருக்கும் கிறிஸ்துவோடு ஐக்கியத்தில் இன்னும் பலப்பட விரும்புகிறோம். இந்த 3 நல்ல அனுபவங்கள் எல்லா தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலும், தனி வாழ்விலும், குடும்பத்திலும், சபையிலுமாக உண்டாக வேண்டும், பெருக வேண்டும் என்று தேவனுடைய பாதத்தில் கெஞ்சுகிறோம். தேவன் பெரிய காரியங்களை செய்யும். உமது பரிசுத்த நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்தும். வந்தவர்களை ஆசீர்வாதத்தோடும் இந்த வார்த்தையின் கிரியைகளோடும் தொடர்ந்து அனுப்பும். துதி, கனம், மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.